तस्मानंदन चारु चंदन दरु छायासुवासवे शैरासादन मोदमान मनसा उद्दाम वाम भ्रुवाम वीणा भंगितरंगित स्वरचमत्कारो विधारो ढितो येन स्यारि हरिहि मे तदभिदा संचारि सारस्वतम् तस्मान्नंदन चारु चंदनदरु छायासु पुष्पासवे श्रीरास्वादन मोदमान मनसा उद्दाम वामभ्रुवाम् वीणा भंगितरंगित स्वरचमत्कारो विसारोज्झितो येन स्यादिह देहि मे तदभिदा संचारि सारस्वतम् कृष्णस्याधि सखा कश्चित् ब्राह्मणो ब्रह्मवित्तमः विरक्त इन्द्रियार्थेषु प्रशान्तात्मा जितेन्द्रियः कृष्णस्याधि सखा कश्चित् ब्राह्मणो ब्रह्मवित्तमः विरक्त इन्द्रियार्थेषु प्रशान्तात्मा जितेन्द्रियः श्रीपदान परमात्मा श्रीनिवास அவனுடைய லீலா சரித்திரத்தெல்லாம் புண்ணிய கிரந்தமாய் பிரம்மனிஷ்டா துடித்து கொடுத்து பகவான் கூடவே இருந்து எல்லாம் பண்ணி கொடுப்பார். பகவத் பக்தி உள்ளவர் என்ன நினைக்கிறாவோ பகவான் பண்ணி கொடுப்பார். ஞானஸ்வரூப மந்திரேஸ்வரர்னு ஒரு பெரியவர் புவனேஸ்வரி உபாசகர் நிறைய ஸ்லோகங்கள் பண்ணியிருக்கார். புவனேஸ்வரி பற்றி புவனேஸ்வரியில் ஒரு தேவதை, சாத்விகமான தேவதை, நல்ல பிரத்யக்ஷம். அது பல பேருக்கு பிரத்யக்ஷமா அனுகிரகம் பண்ற தேவதை. ஒரு சன்னியாசி இங்க வேணா இப்படி வேணா இருப்பா. பெங்களூர்ல ஏதோ மாங்காடு ஏதோ ஒரு இடம் கிராமம் உண்டு. கர்நாடகாவில் வித்தானங்கள் இருக்க போது அதை நோக்கி போயிட்டு இருக்க நடந்து போயிட்டு இருக்காரு. கடல போகும்போது ஒரே மழை வந்துருச்சு. சரீரம் முழுக்க நினைச்சு கொட்டிருக்கு. அதை பற்றி ஒரு மணியோ 10 மணி ஆயிடுச்சு. அப்படியே போகும்போது ஒரு நாளில் வாசல் போர்த்திக்கோ சொல்கிறேன். அதான் லைட் எரிஞ்சு வந்தது. சரிங்க யாரும் விஜய் போய் சொல்ற காரணத்தை அங்கே போய் தான் யாரு என்ன புவனேஸ்வரி பாசம் உண்மை சொல்லலை. மத்தூருக்கு போயிருக்கேன்னா ஒரே மழையா இருக்கு, கொஞ்சம் இங்கே தங்கியிருந்தா தேவையே நினைக்கிறேன் காலத்தில் அப்படின்னா அவனுக்கு கூடாதுன்னு சொல்ல முடியுது, பண்ணி தங்கியும் போகணும்னு சொல்ல முடியுது. அதனால என்னன்னா போர்ட்டிக்கு ஒரு பாருங்க எல்லாரும் விஷயம் பெறலாம். அதெல்லாம் அடுத்த உள்ள கொஞ்சம் தள்ளி போட்டு சிற்பம் கொடுத்து சொல்லலை. ஏதோ ஷாக்கை கொடுத்து பழம் கொடுத்து படுத்துங்க. போரோட கொடுக்குற ஒரே எல்லாம் சொற்றதை இருக்கு. அவன் சரீரத்தை அபிமானம் இல்லாத படுத்துங்க. ராத்திரி 1 மணிக்கு ஒவ்வொரு அலறி சுவாமி சுவாமி சுவாமின்னு ஓடி வந்தார். என்ன நீங்க புவனேஸ்வரி பாசகளான நாள்? ஆமா அப்படின்னாள். புவனேஸ்வரி வந்து ஓகே பலான்னு ஒரு ஆறு அரைஞ்சி என் உபன்யாசகன் வெளியில் என் உபாசகன் வெளியில் படுத்துருக்கா. நீங்க யோசி படுத்துருக்கா? அவனை கூப்பிட்டு முதல்ல உள்ள படுக்க சொல்லுவோம். இல்லைன்னா சுத்தத்துக்கு எல்லாம் விபரீதமாயிடும். அதற்கு நாள் ஓடி வந்து சொல்லி சொல்றார்.
அவங்க கூப்பிட்டு உள்ள தண்டெல்லாம் போட்டு தண்டெல்லாம் வேண்டாம், தண்டு இல்லை, நீ உள்ளே போட்டு ஒரு பாய் கொடுத்து எல்லாம் போகிறோம், சாலை கொடுத்து படுக்க சத்தம் படுத்துவா பெரியவாடலாம், ஒரு பாயை கொடுத்து ஏதோ கட்டையை கொடுத்து தலைமாட்டுக்கு ஒரு போத்திக்கிறதுக்கு ஒரு போத்தையை கொடுத்து ராத்திரி தூங்கிட்டாங்க. 1 மணி பலான்னு அரைஞ்சி அம்மா பக்தர் வாசலில் படுத்துட்டு இருக்கா, ஒப்பிகளை படுத்துட்டு இருக்கே, வாசலில் அவனை போட்டிக்கோரை படுக்க வச்சிருக்க, மழை தூர்றது, அவனை ஒழுங்காக படுக்க வைக்கிறாரு, அவன் சொத்து இதெல்லாம் எல்லாம் வந்துருக்கான்னு மிரட்டிட்டாள் அம்மா. புவனேஸ்வரி ஐஸ்வர்யத்தை வருஷிக்கிற தேவதைகள், வருஷிக்கிற தேவதைக்கு எடுத்துக்கவும் தெரியும், கொடுக்குறவனுக்கு எடுத்துருக்காருன்னு நடிக்க போயிட்டான் அந்த பெரியவன். அவங்க பேர் என்ன என்னன்னா, அதெல்லாம் ஒன்றும் வரமாட்டேன், நான் விளம்பரம் பண்ணிக்கிறதா நாங்கள் வரலன்னு சொல்லிட்டு காலம்புற 5 மணிக்கு எதிர்த்து போயிட்டாங்க. கொஞ்சம் போல் போல இருந்தோன்னா அப்புறம் எல்லாரும் வருவா, அப்புறம் புவனேஸ்வரனும் அப்படியா புவனேஸ்வரன் உபதேசம் பண்ணுவாங்க. நினைச்ச போக்கில் மாற்றிக்கிறது பாருங்க பெரிய கஷ்டம். தகுதி வேணும் உபதேசத்துக்கு, தகுதியே இருக்காத நாங்கள் உபதேசம் பண்ணுவோம். உனக்கு தகுதி கிடையாதுன்னு சொல்ல முடியாத வாழான தலைமையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய தர்ம சங்கடம். நிறையா என்னுடைய அனுபவத்தையே சொல்லலாம். அதில் சுவாமிநாத சாஸ்திரி ஒய்எஸ்சி அவன் அந்த ரெக்கார்டு பண்ணி ஒரு 6 மாதம் முன்னாடி இருந்தார். தனக்கு நஷ்டம் வரும் தெரிஞ்சும் தீட்சிதே பெரிய நஷ்டத்தை ஏற்றுட்டார் அப்படின்னு இருந்தார். நடக்கோன்னு தெரியாது. ஆத்தூர்னு ஒரு கிராமம். நான் தினம் எல்லா கணபதி வந்தேன். ஒரு யோகி தாடி வச்சுட்டு கணபதி வந்து உட்காந்துங்க, எல்லாம் முடிஞ்சு கணபதி முடிஞ்சோடனே எங்கிட்ட ஒரு கணபதி மந்திரம் வரைக்கும் உங்களுக்கு வேணும், உபதேசம் மட்டும்தான், உபதேசம் பண்ணணும் தோன்றது உபதேசம் மட்டும்தான். நான் முதல்ல சொன்னேன் கணபதி மந்திரம் பெரியவாள் எங்களுக்கு பெரியவாட்டான பக்தி, அதை தாண்டி 22 உபதேசம் பண்ணுறதுங்கிறது கூடாத எண்ணம் இல்லை. ஆனால் அங்கீகரிக்கிறது கொஞ்சம் சுகமாக இருக்கும். இல்லை எங்கள் பெரியவாள்லாம் கணபதி கொடுத்துருக்காளே கணபதி மந்திரம் அப்படின்னு. இல்லை, இந்த மந்திரம் ரொம்ப அபூர்வமானது. இந்த மந்திரம் சித்த மந்திரம். சித்த மந்திரம்னா அங்கன்யாசம் கரன்யாசம்லாம் கிடையாது, அப்படியே ஜெபம் பண்ணணும். சித்த மந்திரத்துக்கு 36 ஆவத்துக்கு மேலே ஜெபம் பண்ணக்கூடாது, லட்சக்கணக்காக ஜெபம் பண்ண எழுதக்கூடாது. இந்த மந்திரத்தை ஜெபம் பண்ணா அது பரிச்சுனா என்ன அடையாளம் தெரியுமா? 45 நாளைக்குள்ள சொர்ணம் உங்களை தேடி வரும். இந்த மந்திரம் தங்கத்தை கொடுக்கும். சொர்ண கணபதி பேரு 40 அடையாளம். 45 நாளுக்குள்ள ஏதோ ஒரு வழியில் ஒரு சொர்ணம் வரும். மந்திரம் பரிசுன்னு அர்த்தம். சொர்ணம் அடிப்படை தவறும் இருக்கிறாரே இருக்கும். உபதேசம் பண்ணினார். 15 நாள்ல பேர் ஆள் கோதைன்னு பேர். பெங்களூர்ல இருந்தால் இப்போ பையனா விட்டு காசி போயிட்டு அப்போ இல்லை. அவன் எப்போதும் என்னை பார்த்தானா பெங்களூர் நான் வந்தேன்னா வெள்ளி அல்லது தங்கம் கொடுத்து நமஸ்காரம் பண்ணுவேன். இந்த வாரம் வந்துட்டு ஊருக்கு போகிறேன், அடுத்த வாரம் வரையெல்லாம் வெள்ளி கொடுப்பேன். ஒரு தடவை மெட்ராஸில் அவன் பொண்ணு மெட்ராஸில் இருக்காள். அங்கே அவங்க வந்து நான் போயிருந்தேன். அவன் பார்த்தாள். பார்த்துட்டு நீங்கள் வந்துருக்காங்க தங்கம் கொடுக்கல, தங்கம் ஏது கொடுக்க முடியாது, திரும்ப இதெல்லாம் இருக்கும் பாருங்க, அதை கொடுக்கணும். நான் வச்சு அதுலேருந்து ஒரு சொன்ன காயில் எடுத்து வச்சு நமஸ்காரம் பண்ணினேன். அந்த அளவுக்கு எங்கிட்ட ரொம்ப ஈடுபாடு உள்ளவர்கள். ஷீலாவில் நான் ஹோமம் இருக்கிற போது இதனால் கொஞ்சம் ஒரு 6 ஹோமம் பண்ணுவேன் அந்த மந்திரத்தால். அதில் எடுத்து அந்த பிராமணன் வந்த பக்கத்தில் என்ன மந்திரம் இது பொய் சொல்லவே தெரியாது நமக்கு. இது யோகி உபதேசம் பண்ணிருக்காள், சொன்ன கடத்தின் பேர். அவர் இன்னொன்று சொன்னார், நீங்களா யாருக்கு கொடுக்கணும்னு சொன்னதோ கொடுக்கணும். எனக்கு உபதேசம் பண்ணின்னு ஒருத்தர் சொன்னார்னா நீங்கள் கொடுக்கக்கூடாது. இந்த மந்திரத்தை கேட்டு கொடுக்கக்கூடாது. நான் எப்படி உங்களுக்கு சொல்றேனோ கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்குறேனோ உங்களுக்கு பார்க்கும் போதே தோணும் இன்னார் கொடுக்கலாம். இது ரொம்ப முக்கியமான விதி இந்த மந்திரத்திலே சொல்லியிருந்தார். நான் போய் சொல்லி பழக்க முடியாது சொன்ன கடத்தையும் பேரே உடனே எனக்கு உபதேசம் பண்ண போகிறார். ரொம்ப தர்மமாக போயிட்டு ரொம்ப வேண்டிய வரானா தலை நடித்து வேறு வழியே கிடையாது. நான் உபதேசம் பண்ணணும் கேட்டால் கொடுக்கூடாதுன்னா வேணுங்கிறதுனாலும் தோணி போயிடும். சரி தலையில் எடுத்து மகாநீதியை பிரார்த்திச்சுட்டு மனுஷங்கப்பான்னு சொல்லிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வாகனத்துக்கு உபதேசம் பண்ணினேன். ஷீராய் முடிஞ்சு ஆற்றுக்கு கதை முடிஞ்சு வந்தேன்.
அதுவரை நான் சம்பாதிச்சிருந்த தங்கம் முழுக்க திருட்டு போயிட்டது ராத்திரி. அது தங்கம் வெள்ளி, அதான் ஆச்சரியம். தங்கம் வெள்ளி பழங்கள்லாம் இருக்கு. ராத்திரி இருந்து இறங்கியிருக்கேன். மறுநாளைக்கு ராத்திரி அத்தனை திருட்டு சொன்னவும் வெள்ளியும். ஏகப்பட்ட குரல் கொடுத்தது. நாம கவனிக்கிறேன் மந்திரத்துக்கு அத்தனை சக்தி. அதுக்கப்புறம் அந்த மந்திரம் அவ்வளோ பலிக்கிறேன். அதையும் சொல்லணும். ஏதோ பலிக்கிறது அவ்வளோ அப்போ பலிச்சு பறக்கும். அது எதிர்க்கான சோதனாசேஷம். தனக்கு பெரிய நஷ்டம் வரும்னு தெரிஞ்சும் ஆப்தருக்கு மந்திரோபேஷம் பண்ணி நஷ்டத்தை ஏற்றுண்டவர். அதை பற்றி பெருமாள் இருக்கும். மந்திரங்களுக்கு அவங்களோட சக்தி இருக்காரு சொன்னேன். திருத்தல மந்திரம் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் அப்போ இருந்த மாதிரி இல்லை. மறுநாளைக்கு ராத்திரியே திருட்டுப்படுத்தவளும் தங்கம் வெள்ளி அதை வெள்ளி சொன்னாங்க. சொன்னம்ங்கிறது வெள்ளிக்கும் சேரும், அதனால வெள்ளியும் வரும் அப்படின்னு சொல்லி உபதேசம் பண்ணினார். மந்திரங்கள் அவ்வளோ பிரத்யட்சம். அவர் புவனேஸ்வரி பாசகர் பலார் ரொம்ப அழுது அதை கலத்தை அரட்டாராம். என் பக்தர் வாசனை படுத்துட்டு இருக்கா, நீ ஒப்பனையில் படுத்துட்டு இருக்காடா, கூப்பிடுறாங்க சொல்லி மந்திரங்கள் சந்தையோடு பாதிச்சா நமக்காக தேவதைகள் பேசுவாங்க. நாம பேச வேண்டாம், அதை அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும். எந்த மந்திரங்களா இருக்கட்டும் தேவதைகள் பேசுவாங்க நமக்காக. அதெல்லாம் போயிடுது. மந்திர சந்தையே போயிடுது. அதனால சத்பரிவாழம் மந்திராட்சம் மந்திரங்கள் சிவபூஜை ஆச்சாரம் இப்போ மந்திர விஷயங்களோட ஒரு வியாபாரம் மாதிரி ஆயிடுது. இது உபதேசம் பண்ணால் இந்த லாபம் கிடைக்கும். லாபத்துக்காக உபதேசம் பண்ணால் மந்திரம் பறிக்கவே பிடிக்காது. ஆச்சரியப்பட்டீங்களா? எப்படி கரெக்டாக வந்து இலையிலே மறுநாள் திருப்படுத்தல யோகனுடைய மரங்களை தேவனுடைய காரியம் இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? அவ்வளோ பிரத்யட்சம் மந்திரங்கள். இங்கே மந்திரேஸ்வரர் ஒரு பெரியவர் புவனேஸ்வரி மந்திரத்தை பற்றி எழுதியிருக்காரு. புவனேஸ்வரி உபாசனா, எங்கள் குடும்பத்துக்கு புவனேஸ்வரி மந்திரம் உபாசனா மந்திரம் 14 இன்னைக்கு நேரத்துக்கு இல்லை, 14 புவனேஸ்வரி மந்திரம் பிரதானமாக ஜபம் பண்ணுற மந்திரம் நாங்கள்னா. தஸ்வானந்தன சாரு சந்தனதரு ಛಾಯಾಸು ಪುಷ್ಪಾಸವೇ ಶೈರಾಸ್ವಾದನ மோதமான் அனுபவிச்சு பார்த்தான்னா தெரியும். விஷயம் தயாராக எடுத்து வச்சிருந்தாலும் எவ்வளவு சக்தி உள்ளது, பவர்ஃபுல் அப்படிங்கிறத அனுபவிச்சு பார்க்கணும். பேப்பரை படித்தா போடுவாரு அப்படி எடுத்து கொடுத்துருக்காங்க அக்கால விஷயம்லாம். மந்திரேஸ்வரி சொல்லும்போது தேவலோகத்தில் சந்தன காடு தஸ்வானந்தன சாரு சந்தனதரு ಛಾಯಾಸು புஷ்பாசவே சந்தன காடு இருக்காம தேவலோகத்தில். அதில் கந்தர்வ ஸ்ரீகள்லாம் நல்லா மங்களமாக நிறைய சாப்பிட்டுட்டு கச்சேரி பண்ணணும். அப்போதான் வரும் சந்தோஷமாக பண்ண முடியும். தஸ்வானந்தன சாரு சந்தனதரு ಛಾಯಾಸು புஷ்பாசவே ಶೈರಾಸ್ವಾದನ ಮೋದಮಾನ ಮನಸಾಂ ಉದ್ದಾಮ ವಾಮಭ್ರುವಾಂ ವೀಣಾಭಂಗಿತರಂಗಿತ ಸ್ವರಚಮತ್ಕಾರೋ ವಿಸಾರೋಜ್ಜಿತೋ ಏನ ಸ್ಯಾದಿಯ ದೇಹಿ ಮೇ ತದಭಿದ. சஞ்சாரி பிரத்யட்சமாக பார்க்க முடியும். சஞ்சாரி சாரஸ்வதம் தேவலோகத்தில் சந்தனக்காடு நல்லா திவ்ய போதனம் பண்ணிட்டு சந்தனங்கள்லாம் தடவை திவ்ய தாம்பூ ஸ்ரீகள் தேவ ஸ்ரீகள் தாம்பூர் நிறைய போட்டுட்டு வீணையை வச்சுட்டு வீணா பங்கி தரங்கித சுரதமத் காரோபி அம்பாள் உட்கார்ந்துருக்காள். அம்பாளுடைய மகாத்மத்தை வீணையில தேவஸ்ரீயெல்லாம் கானம் பண்ணிட்டு இருக்காள். தேவஸ்ரீகள் கானம் பண்ணாலும் எப்படி இருக்கும்? அற்புதமான முறையில் தேவதையெல்லாம் மயங்கி போய் கேட்டு இருக்காள். அப்படி சொல்லிட்டு இருக்கிற போது புவனேஸ்வரி உபாசகன் இருக்கானே, அந்த மந்திரத்தை ஆராதிக்கிறவன் அவன் பூலோகத்தில் உபன்யாசம் பண்ண ஆரம்பிச்சான்னு சிங்கம். அவனும் சந்திரகாரில் உபன்யாசம் பண்ண வேண்டாம், பகவதன் மட்டும் உபன்யாசம் பண்ண வேண்டாம், புவனேஸ்வரி நமஸ்காரம் மட்டும் உபன்யாசம் பண்ணா போதும்.
உபன்யாசம் ஆரம்பிக்கிறா புவனேஸ்வரி உபாசகன். அம்பாள் என்ன சொல்றாளாம், கீழே என்னுடைய உபாசகன் புவனேஸ்வரி உபாசகன் ஆராதனை பேச ஆரம்பிச்சிடான், உங்க கச்சேரி எல்லாம் பொருள் நிறுத்தவோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்துருவானாம். சாரு சந்தனதரு ಛಾಯಾಸು ಪುಷ್ಪಾಸವೇ ಶೈಲಾಶ್ವಾದನ ಮೋದಮಾನಮನಸ உத்தாம வாமப்ருவா. அவனே ரசிச்சுட்டு காரம் பண்றான். உத்தாம வாமப்ருவா வீணா பங்கி தரங்கித அந்த வீணா வாக்கியம் அப்படி காரம் பண்ணிட்டு இருக்கிற போது புவனேஸ்வரி உபாசகன் பூமியில பேச ஆரம்பிச்சிடாரா. பூலோகத்தை என் உபாசகன் பேச ஆரம்பிச்சிட்டார். உங்களுக்கு காரணம் நான் பிரயோஜனம் இல்லை எடுத்துக்கோ, நான் பூலோகத்துக்கு வர நீங்க வந்துடுறான். சஞ்சாரி சாரஸ்வதம் அப்படி ஒரு வாப்பிலாசம் கொடுக்கும் அந்த மந்திரம். என் குடும்பத்தில் அந்த பெரியவாழ்ல அதான் ஜமுனையில் வந்திருக்காள், அதான் ஆராதத்தில் வந்திருக்காள். இன்னைக்கும் குடும்பத்தை சேர்ந்தவாள் அந்த மந்திரத்தை ஆராதிச்சு ஜபம் பண்ணிட்டு அவருடைய அனுகிரகத்தை இழந்துட்டு சேஷோட இருந்திருக்காள். அந்த அளவுக்கு அம்பாவுடைய மந்திரம் சகல சேஷம் கொடுக்கும். அம்பாள் அதெல்லாம் வந்துட்டு இங்க வந்துடுறாள். அம்பீஸ்வரர் மந்திரேஸ்வரர் ஒரு பெரியவர், அவர் நிறைய ஸ்லோகம் இருக்கார் புவனேஸ்வரி பத்தி. அதுல இது ஒரு ஸ்லோகம். மேடை ஏறி பிரவச்சனம் பண்றவா இருக்கா பாருங்க, ஏதாவது ஒரு தெய்வ பலத்தை அவலம்பிக்கணும். அவதான் பெருமை அடைஞ்சிருக்காள். வெறும் வித்தையை ஒண்டி வச்சு மேடையர்களா இருக்கா பாருங்க. ஏதோ 6 மாசம் 1 வருஷம் 2 வருஷம் பெருமை அவங்களை விட ஒன்றும் இல்லாம இறங்கிடுவார். தெய்வ பலம் இல்லாமல் புகழ் அடைய முடியாது மனுஷ சமூகத்துல. நான் வெறும் திருப்திக்காக சொல்லலை, நிறைய ஆதாரத்தோடு சொல்ல முடியும். எனக்கு சங்கீதத்தை பத்தி தெரியாது, முதல்ல அது தெரிஞ்சவங்க. எனக்கு சங்கீதத்தை பத்தி தெரியாது. ஆனா சங்கீதத்தில் ஆழ்ந்த புலமை உள்ளவாழ்லாம் என்ன சொல்றாங்க, MS விட MLVக்கு சங்கீத ஞானம் அபாரமானது. ML வசந்தகுமாரி இருக்காளே உண்டா இல்லையா, அபார ஞானம். ஏதோ புகழ் அடைய முடியல அவளாலே, பல பேர் சொல்லி கேட்டுக்கேன். ஏன் முடியல சொல்ல போறேன். அதை வெறும் சங்கீதமா சம்பாதிக்கிற சாதனமா நினைச்சது. அப்படி பிடிச்சதுனாலும் ஒன்றும் பண்ண முடியலை. MS எந்த கீதம் வேணாலும் எடுத்துக்கிட்டே பகவான் நேரம் அனுசந்தானம் பண்ணி பேசுவாள். சம்போன்னு கூப்பிட்டா கைலாச காட்சியம் பண்ணுவாள். அந்த கானத்து மூலமா இந்த தெய்வத்தை ஆராதித்து அனுபவிச்சு பாடுவாள். தெய்வ பலத்தோட யார் சங்கீதத்தை, சங்கீதம் வந்து இல்லை உபன்யாசம் உட்பட ஏதாவது நம்மகிட்ட புத்திசக்தி இருக்கு, ஸ்லோகங்கள் விஷயம் அர்த்தம் தர முடியும், அதை வச்சுட்டு எல்லாரையும் வசப்படலாம் நினைச்சுன்னா எங்களாலும் மூடன்னு அர்த்தம். உபன்யாசம் கூட ஏதோ ஒரு தெய்வ பலத்துடைய பலத்தோட தான் இறங்கணும். அது மாதிரி உள்ளதான் வெளியில மேலே வந்திருக்கா. சங்கீதமாக இருக்கட்டும், உபன்யாசங்களாக இருக்கட்டும், யோகனடி பார்த்தீங்கன்னா தெரியும். பகவத் சம்பந்தத்தோட MS பகவத் சம்பந்தத்தோட காரணம் லோகோத்தரமான யசஸோட வந்தாடுவள். தெய்வ பலத்தோடு அண்டனம் அண்டினா அது அழகாக அற்புதமா தூக்கி விட்டுடும். தஸ்வாமந்தன சாது சந்திர சாஜாசு புஷ்பாசக யோகனை பின்பாருனை செம்மங்குடி வைத்தியநாத பாகவதர், ஜேசுதாஸ் எல்லாரும் பகவத் பரமா அந்த சங்கீதத்தை கொண்டு போறாங்க. அதனாலதான் கியாதியோடு இருக்காங்க. வெறும்னா அது மாதிரி நான் வெறும் வித்தத்தை வந்து காய்ச்சல தான் சம்பாதிக்கிறேன்னு ஆரம்பிச்சு வந்தோம். ஒருத்தர் அட்ரஸ் இல்லாமல் போயிட்டான். பல பேர் வேலை குறிப்பிடப்படாது, ஏதோ 2 வருஷம் அமக்கப்படும். அப்புறம் ஒன்றும் இருக்காது. இதுவாக இருக்கட்டும், சங்கீதமாக இருக்கட்டும், உபன்யாசமாக இருக்கட்டும், வித்வத்மாக இருக்கட்டும், அனுஷ்டானமாக இருக்கட்டும், பகவத் ஆராதனமாக இருக்கட்டும், பாகவதமாக இருக்கட்டும், நாம சங்கீதமாக இருக்கட்டும், பஜனையாக இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும், தெய்வ பலத்தோடு இருந்தால் தான் தூக்கி விடுறது. அவனை செம்மங்குடி யார் வேணா பரமணி, காரைக்குடி எங்க அவள்லாம் தெய்வ சம்பந்தத்தோடு இருந்தாலும் அதனால்தான் லோகோத்தரமா அவளால் வர முடிஞ்சது. வெறும் சங்கீதத்துக்காக மட்டும் வந்து வாழாலும் ஈடுபடவே முடியல. எதையும் எது வேணாலும் அடையலாம்.
அது புகழுக்கும் பெருமைக்கும் அமையணும்னு சொன்னா தெய்வ பலத்தோடு அதை பிடிச்சிக்கணும். அதை ரிஷிகள் நிறைய சொல்லியிருக்காள். பல பேருக்கு இது புரியுது. ஏதோ வித்தியை ஒண்டி சின்ன பெருமை நடந்துட முடியும். எத்தனை வித்தார்கள் மேல வர முடியாது தொடர்றா தெரியுமா அவங்களுக்கு. பகவத் பக்தியோட இது மூலம் பகவத் பக்தியை பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவள் தான் மேல வந்திருக்கா. அதுக்காகத்தானே பகவத் வந்து கொடுத்தாள் வியாசர். நாம் பொருள் எடுத்து அது வந்து கொடுத்துருக்காங்க. பகவத் பக்தியை பிரச்சாரம் பண்றதுக்கு சாதனம். அந்த மாதிரி முறையில யார் வராலும் அவளை தூக்கி விடுறது ஸ்ரீபாகவதம். அழகா எல்லாத்தையும் சொல்லி நிர்கோபாக்கியானம் சொல்லி அடுத்ததான் குஜேலோபாக்கியானம் சொல்லி பிராமணம் பிரம்மவித்தமகான்னு ஆரம்பிக்கிறான். குஜேல சரித்திரம் பிராமணன் சரித்திரம் சொல்லிட்டு ஆரம்பிக்கிறான். அந்த இடம் தான் நினைக்கிறேன். என்ன பிறகு இல்லை இன்னொரு பக்கம் பிறகு இன்னொரு பக்கம் இன்னொரு பக்கம் பிறகு இன்னொரு பக்கம் பாருங்க. அதான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அந்த பக்கம் தான் இருக்கு. கிருஷ்ணஸ்யாசீத் சகா கஷ்டிதி பிராமணோ பிரம்மவித்தமா. பிராமணனுடைய சரித்திரம் அப்படின்னு சொல்லிட்டு சரித்திரம் ஆரம்பிக்கிறார். பிரம்மனிட்டால் ஜாதியை வச்சுட்டு சொல்லலை பாகவதம். ஆனா பிராமணனுடைய சரித்திரம் எழுதி சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார். ஏன் தெரியுமோ தெரியாத நம்ம மாதிரி உள்ள சில பைத்தியங்கள் பாகவதங்கள்லாம் பிராமணாலே சேர்ந்து அவளை பத்தி அவளே எழுதி சொல்லிட்டா. எப்படி ஒரு உணர்வு சொல்லிருக்கான். எந்த ஒரு புராணமும் பிராமணன் தன்னை பத்தி சொல்லிட்டு வரலை. இன்னும் சொல்ல போனா அப்ராமண ராமாயணம் பாகவதம் எவ்வளோ பார்க்கணும். பாகவதம் முழுக்க அப்ராமணாவை பற்றி தான் பேசியிருக்கி. பிராமண சரித்திரம் எங்கே சொல்லுவோனே இந்த சரித்திரம் ஆரம்பம். அதனால தான் நிலப்படுத்தினால் பிராமணனுடைய சரித்திரம் ஆயுது அப்படின்னு. பிராமணம் பிரம்மவித்தமா. பிராமணன் சொன்னால் நாம் எல்லாம் இருக்கோமே ஒரு உபயோகம் இல்லாமல் கோல்ஸ்டானில் நூற்றம்பது மாதிரி போனல் இருக்கிற அது மாதிரி இருந்தாலும் என்ன பிரயோஜனம். பிராமணம் பிரம்மவித்தமா. எதற்காக பிராமண தர்மாவை பெருமாள் கொடுத்தாலும் அதன்படி வாழ்ந்து நல்லவாங்க. வேதாந்த பாஷ்ய ஆத்ம ஞானத்தோட இருந்து அதை பத்தின அனுகூலமாக கிடைச்சால் ஆனால் பெரிய பாக்கியம்னா அது. குஜேலனுக்கு மேல ஈடுபாடு உள்ள சொல்லி அப்படியே இருந்திருக்கிற போது அவர் ஏதோ அனுஷ்டானம் கவர்மெண்ட் உட்கார்ந்துருக்கார். குஞ்சவருத்தி 5 வீடு தான் எடுக்கலாம். ரொம்ப தேவையா இருந்தா 7 வீடு எடுக்கலாம். அவ்வளவு சொல்லப்பட்டிருக்கு. அவர் 7 வீடு எடுத்துருந்தாரா இப்ப என்ன பெரிய அரிசி கிடைக்கும். அது சொல்லி ஏதோ 27 குழந்தைங்கிறதெல்லாம் பாகவத சொல்லலை. வெறும் சில பைத்தியக்காரத்தனமா எவனோ இல்லாத எழுதிச்சு பாகவதத்தை நமக்கு கெட்ட பேரை வாங்கி வைக்கிறதுக்கு எதனோ பண்ணி விட்டோம். 27 குழந்தைகள் பாகவதம் சொல்லவே இல்லை. 27 குழந்தைகள் அது அஸ்வதி பருடன் பேர் விட்டாங்க. 27 குழந்தை போறது எப்படி அஸ்வதி ஆரம்பிச்சாங்க. முட்டாளத்துக்கு எல்லை இல்லது. அஸ்வதி பருடன் பேர் வச்சாங்க. என்ன வேணா எழுதலாம். குடும்பி சம்சாரி குழந்தைகள் அதிகம் சொல்லிட்டாரு. ஒரு நாளைக்கு அவ பத்திரை திரும்ப 7 குழந்தைகள்லாம் பசிப்பட்டில் கிடக்கிற போது பகவான் நமக்கு ரொம்ப வேண்டியவராச்சு. மாத்துக்காரருக்கு போய் பார்க்கலாம் சொல்லி நிலவப்படுத்த அவளுடனே ஏதாவது எடுத்துன்னு போன மகான்களை பார்க்க போகிற போது கையில் ஏதாவது எடுத்துன்னு போகிறது இருக்கான்னு தடையினாங்க. இல்லைங்க தான் இருக்கு வீட்டில் வேற ஒன்றும் இல்லை. ஆனாலும் கிளம்புற போது எல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னா கிளம்புறதோ சொக்கலே நல்லா உட்காந்து சொல்லுவாள். தனின்னு சொல்லிட்டு 4 வீட்டில் போய் அவசரம் எடுத்து யாச்சகம் பண்ணி அதை கொண்டு பகவான் ராமநாட்டை சுற்றி இதை எடுத்துட்டு போக சொல்லி நாம கீர்த்தனம் பண்ணிட்டு நம்ம பேர் போர்பந்தர் என்ன இடம், யார் பிறந்த இடம் அப்படின்னு கேட்டால் காந்தி பிறந்த இடம்.
அடுத்து எல்லாரும் ஆசிர்வாதம். தான் காந்தி பிறந்த இடம் பெருமைக்குள்ளதான் சந்தேகமில்லை. காந்தி பிறந்த இடம் மட்டுமில்லை, குச்சேலன் பிறந்த இடம் அதான். அது வரைக்கும் நடவே வராது. அங்கே போய் அந்த அரண்மனையிலே நான் பார்க்கறது இருக்கேன். குச்சேலனும் அங்கே போய் வந்தான் பிறந்தான். அந்த இடத்தெல்லாம் நலப்படுத்தி கவர்மெண்ட் அதெல்லாம் எடுத்து பண்ணி எல்லாம் பண்ணணும். குஜராத்தை பிரமாதம் பண்ணணும்னு நினைச்சாரு பட்டேல். அது ஒண்ணுமே நடக்காம படுத்துக்கலாம். அது பெரிய வருத்தப்பட வேண்டிய விஷயம். அவர் வந்து ஒரு 10 வருஷம் இருந்திருந்தாருன்னா அமக்கரமா படுத்திருப்பார். ஒண்ணுமே இல்லாம எல்லாம் அக்கறை வந்து இல்லை. 49லயே அவர் காலமாயிட்டார் பட்டேல். அரசியல் சட்டம் 52 தான் நடைமுறைக்கு வந்தது. அவர் இருந்திருந்தாருன்னா இந்த கண்ணாபின்னாலும் இதெல்லாம் விட்டுக்க மாட்டார். உயிரை கொடுத்து தடுத்துருப்பார். அவர் காலமாயிட்டதுனால அப்ப தலைமையில் இருந்தவர்களுக்கு பெரிய சௌகரியம். அப்படி என்ன வேணா பண்ணலாம், நம்ம கேள்வி கேட்கறது ஆள் கிடையாது. நிறைய யாராவது கேள்வி கேட்டா தூக்கி இடம் போட்டுருவாங்க. 49லயே காலம் ஆயிட்டார். நான் கூட எழுதினேன், சொல்லி பார்த்து எடுத்து கொடுத்தார். ரொம்ப பேர் என்ன சொல்லிருக்கா, பைத்திய காலத்தனமா இந்து மதத்தை பத்தி எதை வேணா பேசிட்டு இருக்கா. அம்பேத்கர் சம்ஸ்கிருதம் தேசிய பாஷையாகணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. அரசியல் சட்ட பேரு வெறும் ரெக்கார்டுல இருக்கு. இவளை பார்த்து எடுத்து கொடுன்னு எடுத்து கொடுத்தாங்க. பேசியிருக்காங்க, தேடி எடுத்து கொடு. சம்ஸ்கிருதத்துக்கு நான் எதிரி அல்ல, தேசிய பாஷையாகணும். நேரம் எழுத மாட்டேன்னா அதனால பேச்சுக்காரன், அதனால பேச்சுக்காரன். சம்ஸ்கிருதம் தேசிய பாஷையாகணும் பேசினார். எனக்கு சம்ஸ்கிருதத்துல எதிர்ப்பு கிடையாது. எனக்கு இந்து மதத்துல சில சடங்குகள் பிடிக்கலை. அவனால தவிர எனக்கு சம்ஸ்கிருதத்து மேல பேசவே கிடையாது. பேசியிருக்காக எடுத்து கொடுத்துருக்கா. எனக்கு 1949 மே மாதம் 8ஆம் தேதியோ 10ஆம் தேதியோ அந்த அளவுக்கு நான் தேதி கூட சொல்லி எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். நான் வெறும் உத்தேசம் இல்லை. 49 மே மாதம் 7 தேதி 10 தேதி கூட பேசியிருக்காரு. அது கொஞ்சம் மிந்தி அப்புறம் தேதி மாதத்தில் நினைக்கிறேன். சம்ஸ்கிருதம் தேசிய பாஷையாக சம்ஸ்கிருதம் எதிரி அல்ல. இந்து மதத்தில் உள்ள சடங்குகள் எனக்கு எதிரியை தவிர சம்ஸ்கிருதம் எதிரி அல்ல. அப்படி பேசியிருக்காரு சொன்னவர். அவர் எல்லாரும் அழித்து பிராமணர்களுக்கு எதிர் பதில் பண்ணி என்ன அக்கிரமங்கள் இல்லைங்க. எடுத்துட்டியா? நம்ம வாட்ஸ்அப்பில் போட்டு வைக்க முடியும். எடுத்துட்டாங்க. சம்ஸ்கிருதம் தேசிய பாஷையாகணும் அப்படின்னு அவர் சொல்லுது. நான் நிறைய அந்த சுதந்திரம் 47லேருந்து 52க்குள்ள வந்த பல விஷயங்கள் எனக்கு தேதி வாரியா தெரியும். வெறும் தேதி வாரியா சொல்லு. என்னென்ன அக்கிரமம், யார் நடத்தினா ஏது. நம்ம எல்லாம் தூங்கிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். யார் யார் எப்ப எப்படி பேசுறான். ஜவஹர்லால் நேரு பட்டேலோட பேசுறதே இல்லை தெரியுமா உங்களுக்கு? லெப்டினன்ட் மூலமாக தான் போக்குவரத்து நடந்தது. அவங்களோட தேசம் இந்து தீவிரவாதி நான் அவரை சொல்லி அவரோட பேச மாட்டார். ஆனால் உள்துறை மந்திரி லட்சம் மூலமாக சொல்வார். என்ன எவ்வளவு அவமானப்படுத்தணுமோ அவ்வளவு அவமானப்படுத்திருக்காங்க பட்டேல். பட்டேல் காலமானவுடனே கவர்மெண்ட் செலவுல யாரும் போகக்கூடாதுன்னு உத்தரவு போட்டவர். இதை விட அக்கிரமோட டெபுட்டி பிரைம் மினிஸ்டர். கவர்மெண்ட் செலவுல யாரும் போகக்கூடாது. டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் காலமானதுக்கு கவர்மெண்ட் செலவுல போகக்கூடாதா? அவ்வளவு வெறுப்பு அவர்கிட்ட. எல்லாம் சொல்ல போனா இங்கேயோ போடும். அவனே வரதான் இல்லை. ராஜேந்திர பிரசாத் கிளம்பிட்டார். இல்லை எனக்கு பட்டேலுக்கு ஈடுபாடு, நான் போக மாட்டேன்னு. ராஜேந்திர பிரசாத் கிளம்புற போது அவர் வராமல் இருந்தால் நல்லா இருக்காதுன்னு அவர் வந்தார்களாம். பட்டேலுக்காக வரல, அவர் கிளம்பிட்டு வர பிரைம் மினிஸ்டர் வராமல் இருந்தாங்க. ராஜேந்திர வரும்போது அதுக்காக வந்தார்களாம். அந்த சுதந்திரம் வந்ததுலேருந்து 52 வரை படிக்கிற பாடு இருக்கு பாருங்க. அப்ப இருக்கிறவாள்லாம்
விபரீதமாக எடுத்து எனக்கு சொல்லுங்க, இது எப்படி சரி பண்றது அப்படின்னு புரியல. அவளை எடுத்து கொண்டு வந்து கொடுக்க, அதை எடுத்துட்டு ராமசேகிய திருமணண்டு துவாரகாட்சேத்திரத்துக்கு போய் சேர்ந்தாள். பகவானுக்கு 16,108 பத்திரிகள். அவ்வளவு பேருக்கும் ஒரே மாதிரி அரண்மனை கட்டி கொடுத்துருந்தான். இவர் போய் பார்த்தா எந்த அரண்மனையில் இருக்காங்கன்னு தெரியல. ஏதோ ஒரு அரண்மனை இருக்கணும், யாரா கேட்போமான்னு பார்த்தா பயம். இவன் யாரையா இங்கே விட்டா, இங்கேருந்து வரப்படாது சொல்லி பிடிச்சி டவுனில் விட்டு போயிட்டான்னா சிலதை கேட்காம காரியம் முடிச்சுக்கணும். இன்னும் சொல்ல போனால் இந்து தர்மங்கள் முழுக்க அரசாங்கத்தில் பர்மிஷன் வாங்காம தான் நடந்துட்டு இருக்கு. அரசாங்கத்தில் பர்மிஷன் வாங்க, என்ஓசி வாங்கன்னு ஆரம்பிக்கோ, உங்க பேர நாள் வந்தால் கூட நடக்காது. இந்து தர்மத்துக்கு உண்டி அப்படி பண்ணணும். விழுந்து பிறண்டு எழுந்தது ஏதோ நடக்கணும்லாம். அது இந்துவோடைய தலைவர் எழுத்து. இந்து தர்மம்னா அது வரும் கவர்மெண்ட். அதனால அவர் என்ன நினைச்சார், நாம யாரையும் கேட்கவே வேண்டாம், ஏதாவது ஒரு அரண்மனைக்குள்ள நடத்தி பார்ப்போம், என்ன நடக்கிறதோ அப்புறம் பார்த்துப்போம். அப்புறம் சொல்லிட்டு ஒரு அரண்மனைக்குள்ள நுழைந்தாள். எந்த அரண்மனைக்குள்ளேனால் பிரவேச கிரகம் ஸ்ரீமதி. இவ்வளவு கைங்கரிய பாவத்தோட வந்தானே யாரால் பகவான் எங்க அழைச்சிக்கணுமோ அங்கே அழைச்சிப்பார். எந்த இடத்துக்குள்ள வந்தால் எந்த அரண்மனையில பகவான் ருக்மிணியோட கொடுத்துரம் பண்ணிருக்கானோ அந்த அரண்மனைக்கு வந்து சென்றானாம். 16,108 பத்திரிகை. வேலையா போறோம், பகவான் தான் அழைச்சிக்கிறான். அந்த இளைஞர் ஒண்ணு ஒரே நவரத்தின விகிதம் தூண்கள். அதெல்லாம் பார்த்த உடனே எந்த பக்கம் திரும்புறது எல்லாம் ஒளிய எல்லாம் 30 குச்சைகள் எல்லாம் நவரத்தின கஜம் அதோடு எல்லாத்தையும் தெரிகிறது. தகர்ச்சி போய் நிற்கிற போது தம்பிலோ கியாச்சுதோ தூராதி பிரியா பர்யங்கமாசிதா. உள்ளே இருக்கிற பிரபு பகவான் பார்த்தானா, அச்சுதகான பதத்து பிரயோகம் அப்படின்னா கைவிடாத பிரபு நடக்கும். கைவிடாத பிரபு ஒன்றும் தம்பிலோக்கி அச்சுதோ தூராது. என்ன பண்ணாங்க, ஏதோ குச்சியாரம் வந்திருக்கான்னு தெரிஞ்ச உடனே மீனி பேர் யாரையா கூப்பிட்டு அழைத்திருவான்னு சொன்னா தூக்கி இருந்துருவாரு குச்சேரனை. ஆனால் ரொம்ப ரொம்ப செய்தான் அவனை மீதி பேர் மூலமா பண்ணக்கூடாதுன்னு பகவான் தானே ஓடி வந்து குச்சேரனை இறுக்கி கட்டிட்டு பிரீதோ எழுந்த தம்பிந்தோ நேத்திராபியாம் புஷ்கரேட்சணா. ரெண்டு நேத்திரத்தாரையும் பிரீதோ எழுந்த தம்பிந்தோ ரெண்டு கண்களிலிருந்து ஆனந்த பாஷம் பகவான் பொழிஞ்சாராம். ராதா கேட்டாள், பகவான் இப்படி ஓடி வந்து ஏற்படா, அந்த அளவுக்கு தகுதி உள்ளவரா குச்சேரன் அப்படின்னாள். பிரம்மனிஷ்ட இடம் போடுறத கட்டிக்காரனும் பிரம்மனிஷ்டாளன் சொன்னாள் ராஜன் நாள். அந்த மாதிரி ஓடி வந்து வரவேற்படக்கூடிய குணம் குச்சேரன்ட்ட 3 குணம் இருக்கு. அந்த 3 குணத்துல ஒரு குணம் இருந்தாலே பகவான் ஓடி வந்து அடையிருப்பான். 3 குணமும் சேர்ந்திருக்கிற போது விடுதலை அதிசயங்களாள். சக்யு பிரியசே விப்ரஷே உயிர் செய்கிறான். உயிர் செய்கிற போது பகவான் ஓடி வந்து வரவேற்பாளாம். 2வது பரம பாகவதோத்தவன். எப்ப பார்த்தாலும் நாம சங்கீதத்தில் மட்டும் நாம கட்டிக்கிற வஸ்திரம் கொடுத்தது, நமக்கு அடையல் பௌதம் அவன் கொடுத்தது, நாம தங்கியிருக்கிற வீடு அவன் கொடுத்தது அப்படின்னு பக்தியோட நிர்தானத்தோடு அப்படி இருக்கிறவன். 3வது விப்ரஷே சுதன்மானுஷ்டாரம் பண்ணிட்டு காலையில் 4 மணிக்கு எழுந்து என்னென்ன அனுஷ்டானம் உண்டோ எல்லாத்தையும் விடாம பண்ணிட்டு 3 இருக்கான் அவன்கிட்ட. உண்மையான செய்கிதன் பரம பாகவதோத்தவன் நல்ல அனுஷ்டானம் பண்ணுவான். இந்த 3ல் 1 இருந்தாலே பகவான் ஓடி வந்து வரவேற்பான். 3 இருக்கிற போது வரவேற்கிற எல்லா அதிசயங்கள் ஓடி போய் உள்ள அழைச்சு போய் அந்த படத்துல அதான் அதிசயம். ருக்மிணியோட சாட்சியம் பண்ணிக்கிறத படுக்கையிலே உட்காந்து வச்சு பகவானுடைய கால் அலம்பி தீர்த்தத்தை புரோட்சித்து அவர் கையில அவல் மூட்டி எடுத்து போயிருக்கார். போதனம் பண்ணி வச்சார் பகவான்.
ராஜபோதனை கேட்கவே வேண்டாமே. அதை பார்த்தோன்னா நடிக்க போயிட்டாரு. அவரை கொடுக்கப்படாத கிருஷ்ணனுக்கு அதாவது தொண்டையில மாட்டின்னு ஒன்னோட கொண்டு அடிச்சிருந்தான். அதனால கவக்கடையே பிடிச்சிருந்தார் அவர். பகவான் இப்படி பேச்சு கொடுத்து கொடுத்து பார்த்தான். நாம் எல்லாம் சேர்ந்து அத்தியாயம் பண்ணோமே, குருகுல இருந்தோமே, குருகுலத்தை கைகிறதுக்கு வர கட்டின்னு வந்தோமே. குருகுலத்தில் வேலை செய்யறதா நிறையா இருக்கும். படிக்கிறது ரொம்ப குறைச்சல். தெரியாது சில பேர் குருகுலத்தில் இருந்தாலும் நிறையா படிச்சுட்டு இருக்கா போல இருக்கு. படிக்கிறது ரொம்ப குறைச்சல். ஆனால் அதை குறைச்சலா நேரம் பண்ணும். குழந்தை நிறையா கைங்கரம் பண்றான், சேமா இருக்கணுங்கிற அந்த அனுக்கிற புத்தியோடு சொல்லிக் கொடுக்குற பாருங்க, அப்படியே மனசத்துக்கு விடும். இது அனுபவத்தால் இப்போ பார்த்தாலே புரிய முடியாது, பண்ண முடியாது. அவன் ஒன்றும் 10 சந்தோஷம் வேண்டாம், 8 சந்தோஷம் வேண்டாம், 2 தடவை சொன்னா போதும். அப்படியே அந்த பிரியத்தோடு சொன்னா மனசை தங்கிடும். அது மாதிரி செக்கியோ பிரியசா ஆயிடுச்சு போய் காதல் போய் அவருக்கு போதனை பண்ணி வச்சுட்டு சுவாமி அப்போ பிரியச்சிருக்காராம். பகவான் பார்த்தான், நீங்கள் விரும்ப வரமாட்டீங்களே, ஏதாவது கொடுத்து கொண்டு வந்துருக்கிறான்னு கேட்டான். அப்போ பூஜையில் பதில் சொல்லலை. பகவான் பார்த்தான், போய் வந்ததே பார்க்குறேன், கபக்கடையில் அழுக்கி பிடிச்சிட்டு இருக்கிறேன், இது என்னன்னு தாத்தா கையிலேருந்து பேரன் பிடுவானே அது மாதிரி பகவான் பிடிக்கிறான் அவருடைய கையில ஸ்வயண்டகார கிவிதம். இது என்னையா போட்டு ஒரு மனாலி வச்சிருக்கேன். அதை பாதுல பிரிச்ச உடனே அவன் பாதுல ஒரு முடி எடுத்து வாயில போட்டுட்டான். பக்கத்தில் இருக்கிறவங்களாம் நடுக்கி போயிட்டால் குஜேலம் மயக்கி வந்துடுது. அவனுக்கு ஒரு முடி சாப்பிட்டு 2வது திதியான் திட்டமானது 2வது படி சாப்பிட்றதுக்காக எடுத்தாள். அதுவரை பகவான் என்ன பண்ணியிருந்தான், குஜேலனுக்கு தன் பத்தினியான ருக்மிணியை குஜேலனுக்கு விசிறி போடும்படியா பண்ணியிருந்தான். ருக்மிணி விசிறிக்கை பண்ணியிருந்தான். இப்படி ஒரு தடவை ஒரு படி சாப்பிட்டுட்டும் 2வது படி சாப்பிட்றது எடுக்கிற போது அந்த விசிறியை கீழே வச்சுட்டும் வேகமாக மகாலட்சுமி வந்து தடுத்து ஏதாவதாலம் விஸ்வாத்தன்னை சர்வசம்பத் சமிருத்தயே. கிருஷ்ணான் பாகவதா பார்த்தா எல்லாம் மறந்து போயிடும். இதோடு போரும், இதுக்கு மேல வேண்டாம். முதல் படி சாப்பிடும் போதே 16 கதையை அங்கே போயிடுத்து. மறுபடியும் நீங்க 2வது படி சாப்பிடணும்னா நானே இங்கே குத்திரமிடம் போயிடணும். ஏதாவதாரம் விஸ்வாத்தன்னை சர்வசம்பத் சமிருத்தயே. அதனால வேண்டாம். இப்படிதான் பெரும்பாலும் அடிச்சிருவாள். யுவதரணி பாருங்க, பகவான் கொடுக்கணும் நினைச்சு தாயார் வேண்டாம் சொல்லுவிடா. அது நான் குணப்படுவாள். ஆனா பல பேர் இப்படிதான் சொல்லுவாள், ஏதாவதாரம் வேண்டாம். அறங்கிறது வேண்டாம் மட்டும் அர்த்தம் இல்லை, போரும்னு அர்த்தம் இல்லை. ஏதாவதா அறம் போரும்னு மட்டும் அர்த்தம் இல்லை, வேண்டாம்னு ஒரு அர்த்தம். வேண்டாம்னா என்ன அர்த்தம்? கிருஷ்ணான் நம்ம குச்சேலனுக்கு அனுக்கிரம் பண்றாருந்தா ஒருபடி அவர் வாங்கி சாப்பிட்டோம், குச்சேலனுக்கு அனுக்கிரம் பண்ணோம் சொன்னாரு, என்ன பெருமை இருக்கு? எதுவும் வாங்கிக்காம அனுக்கிரம் பண்ணணும், அவ்வியாஜ கருணையான கொடுக்கணும். உன்னை வாங்கிட்டு கொடுத்தா அது என்ன பெருமை இருக்கு? ஏதாவதாரும் விஸ்வாத்தனி அந்த ராத்திரி தங்கி 10 நாளைக்கு காலமே பகவான் வாசல் தவறு எல்லா வரையும் விட கூட வந்து வெளியே வச்சு 2 தோடையும் குச்சையெல்லாம் போயிட்டு வரையாடா பார்த்துட்டு இவரும் பணம் கேட்கல, அவரும் கொடுத்தேன்னு சொல்லாது. அங்கேருந்து வர்றபோது நாம சங்கீதத்தை கொண்டு வர்றபோது அங்க அரண்மனை பார்த்துட்டு வந்தாடே, அதே அரண்மனையா குச்சேலுடைய வீடு இருக்கான். ஒரு யோகமனை அவருக்கு தட்டி விட்டு மறுபடியும் துவாரகையை விட்டுட்டோமோ, யோகமனை எடுக்கிறோம் பத்திரி ஓடி வந்து நமஸ்காரம் பண்ணினாள். இவரே கேட்குறான், அம்மா நீ யாரு? பக்தி பீதாம்பரம் செடிகள் புஷ்பங்கள் 7 ஆபரணங்கள் பீஷமொழியோடு இருந்தவள். அதெல்லாம் பார்த்தோட இவருக்கே அடையாளம் தெரியலே. அவர் சொன்னால், நான் நீங்க ஏதோ பகவான்கிட்ட அப்ளிகேஷன் போட்டிருக்கேன்னாச்சு. ராத்திரி படுத்தினேன், காலம்பரம் பார்த்தா மாட மாளிகை கோபுரங்கள், பற்றி பீதாம்பரங்கள், வாத்திய கோஷங்கள், நீங்க ஏதோ அப்ளிகேஷன் போட்டிருக்கிறாருன்னு நினைச்சேன். சொல்லும் போது அவன் சொன்னான், குச்சேலன் நான் எதுவுமே அவன்கிட்ட கேட்கலடி,
அவனும் கொடுத்தேஸ்வரரை. இதனால் இந்த க்ஷேமங்கிறது எனக்கு தெரியவே தெரியல. மகாவிபூதே நவலோகதோன்ய நைவோபபத்தேதயது உத்தமஸ்ய. நான் ஊருக்கு போறேன்னு சொல்ற போது என் பகவான் என்னை ஏற இறங்க ஒரு தடவை பார்த்தான். அந்த குளிர்ந்த பார்வையோட பார்த்தானே, அந்த பார்வையை தவிர வேற எதுவுமே தெரியல இந்த ஐஸ்வர்யத்துக்கு காரணத்துக்கு. அப்படி சொல்லி விஷயான் ஜாலியா திக்ஷன்னு அந்த போகியத்தை மனசை பறி கொடுத்துடாமல் அழகா பழைய தம்பதிகளாக இருந்து பகவான் ஆராதிச்சுட்டு ஸ்ரேயஸோடு இருந்தாள் அப்படின்னு குச்சேரபாக்கியானம் சொல்லி அதற்கப்புறம் ஸ்ருதிகீதை சொல்லி வேதங்கள் எப்படி பகவானை ஸ்தோத்திரம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டதுக்கு அழகா ரொம்ப அற்புதமாய் ஸ்ருதிகீதை ரொம்ப ஆழ்ந்து பார்க்க வேண்டிய விஷயம். தசமஸ்கந்தத்திலே கடைசி பகுதியில் வருது. குருவாயூர் சனியன் ஸ்ருதிகீதை பாதிதான் சொல்ல முடிஞ்சது. மீதி அப்புறம் சொல்லாமலும் அப்புறம் ஒரே கொரோனா வந்து அப்படியே நிற்கிறது. அவனுடைய கேள்வி என்ன? நிர்குணமாவே மனசரே. சுருக்கமா அந்த கேள்வி ஒண்ணு சொல்லுவாங்க. பகவான் நிர்குணம் சொல்ற எந்த விதமான குணமும் கிடையாது அப்படின்னு சொல்ற போதும் அந்த பகவானை எப்படி நாம உபாசிக்க முடியும்? ஒரு விக்கிரம் இருந்தா ஆராதிக்கலாம், ஏதோ ஒரு யந்திரம் இருந்தா ஆராதிக்கலாம், எதுவுமே கிடையாது. ஆனா பகவான் ஆராதிச்சுனான். எப்படி அது வரும்? ஒரு சம்பந்தத்தால ஒரு விக்கிரகங்களும் ஒரு ஒன்றுமே தவிர ஒன்றுமே இல்லாமல் அது எப்படி வர முடியும்? ரொம்ப அழகா பிரிச்சுனான். கொஞ்சம் தான் படிப்படியா நடத்தின்னு போய் எல்லாமே அப்படிதானா வருது. இது வந்து இல்லை பகவத்கீதை எல்லாமே எந்த விதமான சம்பந்தம் இல்லாமல் அழகா வருது. உங்களுக்கு புரியும்படியா சொல்றாருந்தா, ஒரு கோவில் அம்பாவுடைய விக்கிரகத்தை சபதி தயார் பண்றான், அற்புதமா தயார் பண்றான். அங்கேருந்து அவங்க ஆசைக்கார கபடிக்காரெல்லாம் சந்தோஷப்பட்டு அம்பாவுடைய விக்கிரகம் பிரபாவம் பண்ணியிருந்தான் சார், பார்த்துட்டே இருக்கணும்னு தோன்றுது அப்படின்னு பெருமைப்படுத்துறான். அவனை பண்ணியிருக்கான்னு சொல்றான். அவன் வெளியிலேருந்து ஏதாவது கொண்டு வந்து அங்க வச்சு பண்ணினான்னு எதுவுமே இல்லையே. அம்பாவுடைய விக்கிரகம் பண்ணினான்னு சொல்லல. எப்படி முடிய வச்சுட்டு அந்த விக்கிரகத்துக்கு தடையாய் உள்ள பகுதியெல்லாம் எடுத்துட்டான். அந்த பகுதியெல்லாம் எடுத்துட்டு அம்பாள் தானே தெரியுறாள். புரியுதுன்னு நினைக்கிறேன். அம்பாளை பார்க்கறதுக்கு தடையா இருக்கேன். மேல ஒரே பாராங்கதான் இருந்தது, அதுக்கு தடையா இருக்கிறதுனால ஒரு ரூபா எடுத்துட்டா. அம்பாள் தானே தெரியுறாள். அவனும் கொண்டு வந்து வைக்கல, அதுக்கு மறைச்சுட்டு இருந்ததை எடுத்தாங்க. அதுதான் பிரம்மத்துக்கும். பிரம்மத்தை தனியா கொண்டு உள்ள வைக்க வேண்டாம். பிரம்மமாவே நாம தான் இருக்கோம். பிரம்மமாவே தான் நாம இருக்கோம். அதுக்கு தடங்களா உள்ள விபரீதமான குணங்களை போகின்றா தானே பிரம்மம் தெரிய ஆரம்பிச்சிடும். தடங்களா உள்ள விஷயங்களை போக்கிக்கிடவே தவிர உள்ள கொண்டு உள்ள வச்சுக்கிறது இல்லை பிரம்மம். நிர்குணமே மனசரே தானே பண்ண முடியுண்டா அப்படி வந்து முடிக்கிறாள் சொல்லி நிறையா பேர் முதல்ல ஒரு ஸ்லோகத்தால் ஒரு சொல்வாள், அடுத்த ஸ்லோகத்தால் மாற்றி சொல்வாள். வேதாந்தத்தில் இதெல்லாம் சகஜமான ஒரு விஷயம். ஏன் அப்படி சொல்லினா மனசு வாங்கிக்கோ. நானா சொல்றதே அப்படிதான் சொல்லணும். உங்களுக்கு புரியுதா சொல்றாங்க. ரெண்டாவது ஸ்லோகத்தில் யாகங்கள் எல்லாம் பரமேஸ்வருக்கோ மகாவிஷ்ணுக்கோ நேரடியா ஒரு அவசியம் கிடையாது. ரொம்ப அவசியம் சங்கல் போட்டி பரமேஸ்வரர் பிடித்ததும் மகாவிஷ்ணு பிடித்ததும் சங்கல்பம் பண்றான். ஒரு சோம் நெய் கூட வாங்க கிடையாது, யாகம் இல்லை. ஆனா பிரித்த தோண்டி அது பரமேஸ்வரர் பிடித்ததும் இதெல்லாம் பொறுத்தவே இல்லாமலாம் இருக்கு. இதை எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்னா ஏன் தெரியுமா?
ஒருத்தரை ஆராதிக்கிறதா இருந்தா எந்த முறையில நீ ஆராதிக்கிறாய்? ஒருத்தரை பெருமைப்படுத்துறோம்னு வச்சுக்கோ. எந்த முறையில பெருமைப்படுத்துறோம்? தீட்சருக்கு மாலை போட்டோம் அப்படிங்கிறா. தீட்சருக்கு நான் மாலை போட்டேன், கவுத்துக்கு தானே மாலை போட்டேன் கேட்கறான். தீட்சருக்கு வேஷ்டி வாங்கி கொடுத்தேன், நான் தீட்சரை கொடுத்தேன், இடுப்புக்கு நாள் வாங்கி கொடுத்தேன் அப்படி ஒருத்தர் கேட்கறான். தீட்சருக்கு மோதிரம் போட்டேன்னு சொன்னான். தீட்சருக்கு நான் போட்டேன், வந்ததுக்கு தானே போட்டேன் அப்படி ஒருத்தர் கேட்கறான். ஒரு அங்கீகார புருஷனை பெருமைப்படுத்துறதா இருந்தா அங்கங்களை தான் பெருமைப்படுத்துறோம். முதல்ல அதை மனசு வகிக்கும். அவருடைய அங்கங்களை பெருமைப்படுத்துறது மூலமா தான் அங்கீகாரம் உள்ள புருஷனை பெருமைப்படுத்த முடியாது. நேரடியாக அங்கீயை பெருமைப்படுத்தவே முடியாது. எப்படி அங்கங்களை பெருமைப்படுத்துறது மூலமா அங்கேயை பெருமைப்படுத்துறோமோ அது மாதிரி இந்திராதி தேவதைகளை அங்கத்தானே பகவானுக்கு. ஆனா இந்திராதி தேவதைகளை ஆராதிச்சு பெருமைப்படுத்துறது மூலமாய் பகவானை ஆராதிக்கிறோம். இந்திரனை ஆராதிக்கிறோம்னா இந்திரன் நினைக்காதே, சந்திரனை ஆராதிக்கிறோம்னா சந்திரன் நினைக்காதே. சந்திரனா கண்ணா இருக்கான், சூரியன் கண்ணா இருக்கான், அவனுடைய அங்கமா இருக்கான். சூரியனை ஆராதிக்கிற போது அவனுடைய கண்ணா இருக்கான், அவனுக்கு ஹோம் பண்றோம் அப்படின்னு சொல்லி நடத்தி பண்ணி பகவான் ஆராதிக்கிறான். ஒருத்தர் ஆராதிக்கிறாருன்னா அங்கத்துல தானே ஆராதிக்கணும். முதல்ல தீர்மானமாக சொல்றாரு. ஆச்சரியம். சரி அப்படின்னா அங்கத்தை ஆராதித்தா போருமா அப்படின்னு கேட்ட உடனே 3வது ஸ்லோகத்துல போராது. 7வது இப்படிதான் வரும். கடையாது, தப்பா மருந்து வாங்கிக்காதே நான் சொன்னதே. என்ன சுவாமி நீங்க தானே சொன்னேன் அங்கத்தை ஆராதிச்சாலே அங்கே ஆராதிச்சா மாதிரி, அதனால கழுத்துக்காக மாற மாட்டா தீட்சை மாற மாட்டா மாதிரி நீ தானே சொல்லி. இப்ப சொன்னா அது கிடையாது, அதெல்லாம் கிடையாது, அங்கத்தை ஆராதிக்கிறது அங்கே ஆராதிச்சா மாதிரி ஆகாதுன்னு சொல்லிடுறேன். முதல் ஸ்லோகம் அடுத்த ஸ்லோகம் அரசியல்வாதி இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்டான். இல்லை நான் மாத்தி சொல்லலை, நீ மாத்தி மனசு வாங்கிக்கிறாய். வேதாந்தத்துல தெளிவா மனசு வாங்கிக்கிறான். நான் சொன்னது வாசம் தான். கழுத்துக்கு மாலை போட்டா அவளுக்கு மாலை போட்டா மாதிரி அதோட எந்த ஆட்சேபமும் இல்லை. நான் அப்படி சொன்ன உடனே நீ என்ன கேட்கிற, கழுத்தையே அவர் நினைச்சு விடலாமா? உன்னுடைய பாதை அப்படி போகுது, இது எப்படி இருக்க முடியும்? கழுத்தையே தீட்சை நினைச்சு விடலாமா அப்படின்னு சொன்னா நீ நேரடி அவன் வாங்கிக்கிறாய். ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்ருதிகீதை சொல்லி நெருங்குணவுக்கு மனஸ்வரியது. அதை மறைவா உள்ளதெல்லாம் எடுத்துட்டு விக்கிரகத்தை எப்படி பிரகாசிக்க முடியாது பண்றாலும் உள்ள இருக்கிற ஆத்மவஸ்துக்கு பார்வைக்கு தடங்களா இருக்கிற விபரீத குணங்கள் எல்லாம் எடுத்துட்டு உள்ள இருக்கிற பிரம்மத்தை தரிசனம் பண்ண முடியும் அப்படின்னு ஸ்ருதிகீதை சத்திரம் வந்துதான் சொல்லி ஏகாதச ஸ்கந்தம் ஆரம்பிச்சு பகவான் என்னென்ன பண்ணணுமோ எல்லா காரியம் பண்ணி முடிச்சாச்சு அப்படிங்கிற எண்ணத்துக்கு வந்துட்டான். காரியம் முடிச்சாச்சுன்னா கிளம்பணும். நல்ல உத்தமாடு அடையாளம் அதில் உட்காந்துக்க கூடாது, மரியாதை படும். காரியம் முடிச்சாச்சுன்னா கிளம்பணும். அதனால கிளம்புறதுக்குள்ள ஏற்பாடெல்லாம் பண்ணணுமே தீர்மானம் பண்ணலாம். சப்தரிஷியை கூப்பிட்டு சிலது ஆரம்ப காலத்துல பிரச்சாரம் பண்ணணும். அப்படிதானே பண்ணோம். அந்த இந்த உப்பு வாங்குங்கோ, எங்கிட்ட உப்பு வாங்குங்கோ, இந்த எல்லாம் பிரயோஜனம் இல்லை, எங்கிட்ட எல்லாம் வாங்குங்கோ, இதெல்லாம் விஷயமோ அப்படிதான் பிரச்சாரம் பண்ணலாம். ஆரம்ப காலத்துல பிரச்சாரம் ரொம்ப அவசியம். இப்பாவது அசத்தனமா பிரச்சாரம். அதனால நியாயமா பிரச்சாரம் பண்ண காலம் எனக்கு ரிக்ஷோனான ஒரு சோப்பு 54, 56 கிராமங்கள்ல வண்டியில வந்து இத்தினூண்டு சோப்பு, இத்தினூண்டு மாதிரி சோப்பு கொடுப்பேன். ஃப்ரீயா கொடுப்பேன். வேண்டாம் சாமி, நான் இல்லை வாங்கிங்க சாமி, ஒன்றும் பணம் வேண்டாம், ஃப்ரீயா வாங்கிக்கோ. அவன் கிராமத்தில் இருக்கிற ஆளுக்கெல்லாம் சோப்பு கொடுக்கணும். அவன் தாத்தா தர்மஸ்தாபனம் எடுத்து தேய்ச்சுக்க. இல்லை 4 பேர் வாங்கினா 4 பேர் பார்க்கறா, 5 பேர் தானே வாங்கிடுறான். அப்படிதானே உள்ள கொடுத்தா எல்லாத்தையும். ஆரம்ப காலத்துல பிரச்சாரம் ரொம்ப அவசியம். அப்பதான் இந்த இடங்களை ஈடுபடுத்த முடியும். அதனால சப்தரிஷிகளை கூப்பிட்டு பகவத் குணத்தை எங்க கலியுகத்துல பகவத் குணம் தான் முக்கியம், அதை பிரச்சாரம் பண்ணுங்கன்னு சொல்லி சப்தரிஷிகளை கூப்பிட்டு ஊர் ஊரா பிரச்சாரம் பண்ணிட்டு அப்படி வந்து இருக்கிற போதும் நல்ல பரம்பரையில பிறந்தவாளை கூட சில போது விபரீத புத்தி வரும்.
ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அது பகவானுக்கு 16,108 பத்திரிகள், ஒவ்வொருத்தருக்கும் 10 குழந்தைகள், அவன் மூலமா 100 பேரங்கள், எக்கச்சமா பரிச்சயப்படுத்தணும். அதனால அவன் அங்கங்கே நம்பியோ இருப்பான். அவன் பிண்டாரகம் சமாகன் மனையோ முனையோ விசிஷ்டா. பிண்டாரகம்னு பிரதேசத்துக்கு வந்து சேர்ந்தாள். அவன் வந்து இருக்கிற போது அங்கே சாம்பன்னு ஜாம்பவத்துடைய பிள்ளை. அவளுக்கு தந்தனியா குரூப் விளையாட்டு இருப்பாள். எல்லாரும் விளையாட்டு இருக்க முடியாது. அவன் ஒரு 30-40 பேரோட அவன் விளையாட்டு இருந்தால் பிண்டாரகம்ங்கிற பிரதேசத்தில் சாம்பன்னு பேரு. பகவான் தன் பிள்ளைக்கு சாம்பன்னு பேர் வச்சிருந்தான். சாம்பன்னா பரமேஸ்வரன் அர்த்தம். ஏன் தெரியுமா? அவளுக்கு குலதெய்வம் சோமநாதன். குலதெய்வத்தோட பேரை கட்டாயம் வைப்பாள். சோமநாத சரித்திர மாதாதேவி கிருஷ்ணன் நிறைய பண்ணியிருக்கான் அந்த கோயிலுக்குங்கிறாள். ரெக்கார்டு காட்டுறாள். குலதெய்வத்துக்கு அந்த பேரை வைக்கிற வழக்கமாக சாம அதுவே வேண்டாம். தேவதா பேதம் இல்லாமல் இருந்திருக்காள் பெரிய வேண்டாம். இப்பதான் எல்லாத்தையும் போட்டு கொடை அதை பார்க்கக்கூடாது, இதை பார்க்கக்கூடாது, கோயில் கம்பீரபக்தனுக்கானே சிரித்தொண்டன் அவர் மாதிரி ஒருத்தராலையும் பண்ண முடியாது. ஆதித்யம் சிவபக்தாருக்கு தன் குழந்தையெல்லாம் கொடுத்தாரு. சிரித்தொண்டன் அவருடைய பிள்ளைக்கு ஸ்ரீகாந்தன் பேர். பரமசிவபக்தர். சிவன் பேர் இருக்கக்கூடாதானே? ஸ்ரீராளன் சொல்லுவாள். தமிழில் சொல்லும்போது சம்ஸ்கிருதம் ஸ்ரீகாந்தன் குறிப்பிடுறான். ஸ்ரீராளன் பேரு. ஸ்ரீராளன்னாலே ஸ்ரீகாந்தன் தான் அர்த்தம். தமிழ் ஸ்ரீராளன் தான் சொல்றான். எவ்வளவு பேர் எப்பேர் பண்ணி சிவபக்தர் தன் பிள்ளைக்கு மகாவிஷ்ணு பேர் வச்சிருக்காரு. அவர் அப்படி இருந்த தேசம் நம்ம தேசம். கண்ணாபிரான் வெண்ணை குழந்தை ஏற்றபடி பண்ணி தேடத்தை எங்கேயோ போயிடுச்சு. ஸ்ரீகாந்த தூர்ணமாயாயி போக்தும் மாஹேஸ்வராஜ்ஞயா. சிவபக்தி விலாசத்தை சிவத்தோட நாளை சரித்திரம். அந்த பக்தருக்கு இலை போட்டுனாள். அவர் சொன்னாள், ஒரு வேலையா போட்டு சாப்பிட மாட்டேன், இந்த இலை போட்டுனாள். அவர் சொன்னால், நாங்கள்லாம் அப்புறம் தான் சாப்பிட்ற வழக்கம், பக்தால் சாப்பிட விட்டு உங்களோட சாப்பிட்றது இல்லை. நான் உனக்கு சொல்லலை, உனக்கு குழந்தை இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன், அந்த குழந்தைக்கு ஒரு இலை போடணும். விலை வந்து போயிட்டாரோ அதை மறைந்ததா தயார் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. ஒன்னே புரியாமல் குலுக்கி எழுதாரு. ஏன் என்ன இந்த மாதிரி நடந்த விஷயத்தை சொல்லி சொன்னால் குழந்தை கூப்பிடுங்கிறேன். நான் கவலையே படாதேன்னு கையில் விபூதி கொடுத்து அவன் பேரை சொல்லி ஸ்கூல் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கமாக பார்த்துன்னு அவன் பேரை சொல்லி கூப்பிடு அப்படின்னு கொடுத்தான். வாசலில் வந்து 2 ஸ்ரீகாந்த தூர்ணமாயாயி போக்தும் மாஹேஸ்வராஜ்ஞயா. ஸ்ரீகாந்தா, நம்ம குடும்பத்தில் மகான்கள் இலை போட்டும் சாப்பிட்றதை தாமதப்படுத்துகிற வழக்கம் இல்லைடா. உனக்காக காத்துட்டு இருக்காள். உனக்கு கூப்பிடுங்கிறாள். நீ வரணும் அப்படின்னு சொன்னா அங்கேயிருந்து ஓடி வரணும். பூதி பூஷித சர்வாங்கம் ருத்ராட்சசமலங்கிருதம் சிவநாம பாராயணம். சரீரம் முழுக்க விபூதியாம், கழுத்து நிறைய ருத்ராட்சமாரியாம், வாக்கு நிறைய சிவநாமம் சொல்லி வரானாம். யாரா பூஷினாலும் இவ்வளவு விபூதினா பரமேஸ்வரன் பூஷினாங்கிறானா. ஆச்சரியமான சத்தியம் பார்த்தா தெரியும். அதுக்கப்புறம் உள்ள வந்து பார்த்தா அந்த பெரியவரை காணும். அந்த ஆனந்தத்தில் ஆனந்தப்பட்டாலும் வேற காணும். தொக்கரை அப்படி போயிட்டாங்க. பரமேஸ்வரன் உடலாக வந்து அதை பரிசோதிக்கிறதா பண்ண காரணம் சொல்லி பரமமுழுக்கிற மணி நாள் அப்படின்னு சிரித்தோட நாயனார் இவ்வளவு பெரிய தொண்டு பண்ணிருக்கா. சிரி தொண்டன் அப்படின்னு பேரிச்சுட்டாரு. என்ன மாதிரி பண்ணாடுண்டா பெருந்தொண்டனா வச்சுக்கணும். சிறு தொண்டன் எந்த ஒரு கைங்கரியம் பண்ணினாலும் நாம தான் கீழே இருக்கோம் அப்படிங்கிற மனோபாவம் இருக்கணும். அதுதான் பரமேஸ்வரன் அனுகிரகம் பண்ணினான்னு
அவருடைய பிள்ளைக்கு ஸ்ரீகாந்த் பேர் சிவபக்தர். அதனால பேதபாவம் இல்லாமல் அப்படின்னா அந்த தேசம் எல்லாருமா சேர்ந்து பேதத்தை ஏற்படுத்தி பண்ணாமலாம் பண்ணி ஏற்படுத்த தேசம். கோவிந்தபுரத்துல பண்டரிநாதன் ஆலயம் இருப்பாங்க. சிவராத்திரி அன்னைக்கு பண்டரிநாதனுக்கு விபூதி இருக்கு. சிவராத்திரி உள்ளவர் எங்களுக்கு தான் பேதபாவம் கிடையாது. சிவராத்திரி அன்னைக்கு நெத்திக்கு விபூதி இருக்கு. மீது எல்லாருக்கும் கஸ்தூரி திலகம் அன்னைக்கு வந்து விபூதி பல நல்லா 3 பட்டை விபூதி இருக்கும். அதுதான் சரியான ஆசிரியர்களுடைய அடையாளம். சிவராத்திரி அன்னைக்கு அந்த அலங்காரம் பண்ணிதான் சுவாமி கருத்திலாம் நடக்கும். கோவிந்தபுரத்தில் அது மாதிரி இவாள்லாம் என்ன பண்ணாள், ஸ்ரீராமன் சொல்லும். இங்கே சொல்ற போது பகவானுடைய இவருடைய பிள்ளை இருக்கானே, 2வது பத்தினுடைய பிள்ளை, ஜாம்பவதியுடைய பிள்ளை, அவன்லாம் சேர்ந்து விளையாடி இருந்தாள். இவளை பார்த்தோன்னா போராத காலம் மகான்கிட்ட விருப்பம் வருது. போராத காலம் தான் மகான்கிட்ட போய் சேஷ்டை பண்ணணும்னு தோணும். எல்லா விளையாட்டும் பக்தி எதுவும் சொல்ல முடியாது. சில பேர் சொல்லுவாள் அவர் அவதார புருஷன், அதுக்கு யாரும் விபத்தி வேண்டாம், அப்படியே பிரத்யக்ஷ பரமேஸ்வரன் அனுக்கிரமன்வர் அப்படின்னு சொல்லுவாள். அது உண்மையாகவும் இருக்கும். ஆனால் நமக்கு இன்னும் அவனை ஈடுபாடு வராது. ஆசிக்காரன் சொல்லுவாங்க நல்லா இருக்கலாம் சுவாமி, எனக்கு இன்னும் அவற்றோட ஈடுபாடு வரலை அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி பண்ணிட்டு இரண்டு வந்துடலாம். பெரியவாள் எல்லாருக்கும் ஈடுபாடாக இருக்கணும்னா கிடையாது. இவன் மாதிரி ஆகிறா, அவன் மாதிரி ஆகிறா, இந்த ஆசிரம் மாதிரி ஆகும், அந்த கிலோ ஆங்கிலம் மறக்கும். அப்போதான் போராத காலம் அர்த்தம். அங்கதான் விபரீதமான காரியங்கள் நடக்கிறது. பெரியவாள் அவதார புருஷனாக இருக்க நமக்கு இன்னும் ஈடுபாடு வராது. ஏதோ நல்ல வாட்டோட ஈடுபாடு வந்து சமைச்சிங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி விட்டு இரண்டு வந்துடும். யாரை பற்றி விமர்சிக்கப்படாது. இந்த பசங்கள் போராத காலம் விபரீதமாக தோணித்து. இவனுக்குலாம் வேற வேலையே கிடையாது. அங்கே ஒரு உழவு சுற்றுறது, இன்னைக்கு தாதியில் போதனம் பண்ணி வஸ்திரம் வாங்கி கொடு, சரணம் வாங்கி கொடு, கிரகணம் வருது, கோதானம் பண்ண பூதானம் பண்ணி இப்படியே சொல்லிட்டு ஊரை சுற்றில் இருக்காள். ஒரு வேலை செய்யாமல் குனியாமலே சம்பாதிக்கிறாள். இவங்க பல பேர் நினைக்கிறா பாருங்க. இந்த மாதிரி எண்ணம் விபரீதம் வந்தது அவளுக்கு. அவளுக்கு என்ன தெரியும்? ஆரம்பத்திலேருந்து கவனிச்சு பார்த்தான்னா தெரியும். வெறுமனை வரலையே வாழும். குருகுலத்திலிருந்து சந்தன கட்டையா தேட்டி வெளியே வந்திருக்கான். குருகுலத்திலிருந்து வருதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. 20 பேர் இருந்தா 8 பேர் வெளியே வந்தா பரிசு. ஒன்னொன்னுக்கும் புட்டு பட்டு இந்த தோப்பிகளை போட்டு அப்படி பண்ணா எல்லா நாளும் வெளியே வந்திருக்கான். எல்லாம் அப்படியே இறங்கி வந்துட்டு அவதார புருஷனாக இந்த பைத்தியங்களுக்கு அவப்பட்ட சிவங்கள் தெரியாத குருகுலத்தை வந்து பரிசுப்பட்டு அதெல்லாம் தெரியாதே. அதனால ஒரு சிவப்படாம சம்பாதிச்சுட்டு இருக்காள். சிவப்படாம வர முடியுமா? மூடன் தான் அப்படின்னா நம்பர். அதனால அவளை அவமானப்படுத்துறோம்னு நினைச்சா யாரை அவமானப்படுத்துறது? அவன்கிட்ட போய் இந்த சாம்பல்ங்கிற வழக்கு பூர்ண கண்படி மாதிரி வேஷம் போட்டு அவர்கிட்ட சத்திரவிட்டு ரகசியம் போய் இவாளுங்கன்னா மகா ஞானிகள், இவாள் இன்னும் ஒரு வாரத்தில் புஷம் அப்படின்னு சொல்றாள். பூர்ண கண்படி மாதிரி வேஷம் போட்டிருக்காள். நீங்கன்னா ஞானிகளாச்சு, ஆண் பிறக்குமா பெண் பிறக்குமான்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாள். என்ன பிறக்கும் சின்னப்போ உண்மையாக என்னதான் நினைச்சுட்டாங்க. யோகரை பார்த்தால் அத்தனையும் புரிஞ்சிருக்கு. ஆனா பாக்கடா, பகவான் பிரம்மண்ய தேவன் அவன் பரம்பரையில் பிறந்த உங்களுக்கு இப்படி விபரீதமான புத்தியா? கட்டாயம் ஒன்று பிறக்க போறது சரம் புறநாசரம். ஒரு பிறக்க போறது அதை வச்சுட்டு அவனா சரித்திரமே பூர்த்தியாக போகுது சொல்லி கிளம்பி போயிட்டான். இவன் அவுத்து பார்த்தா கட்டாமலே உள்ள ஒரு உறக்கம் இங்கே இருக்க. என்ன பண்ணணும்? போய் காலில் விழுந்துருக்கணும். ஏதோ சாபத்தை ஓரளவு குறைச்சா கொடுத்துருப்பாள். ஒரு தப்பை இன்னொரு தப்பு பண்ணி மறைக்கிறதுன்னு வந்தான். இவன் என்ன பண்ணான்?
இது அப்படியே இரும்பாயில கொடுத்து தூள் தூளாராகி சமுத்திரத்தை கொட்டிடுவோம். நமக்கு என்னமோ அது மண்டல உலக்கியா இருந்தாலும் மண்டல அடிக்கும் பண்ணி கொட்டிட்டோம். கடைசியில் கொஞ்சம் போல ஒரு லோகம் இருந்தது, ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு, அதையும் சேர்த்து கொட்டிட்டோம். மீதி எல்லாம் கரையை ஒழுங்கெடுத்து பிரபாசங்கிற க்ஷேத்திரத்தில் அங்கே எல்லாம் அழகாக கோரப்புல்லாக முடிஞ்சிருக்கு. இந்த லோகம் இருக்க ஒரு கட்டி, அது ஒரு மீன் வாங்கிட்டு அது ஒரு வலையை பிடிச்சுன்னா அவனை நெருக்கிற போது அது வந்து இதை எடுத்து வச்சுன்னா அவன் வாழ்க்கை தன் தொழில் சம்பந்தமானது ரட்சிக்கணும் தோணும். ஏதாவது பறவைகள் அடிக்கிறது உபயோகப்படும் எடுத்து வச்சுருந்தான். இதெல்லாம் பகவானுடைய காதில் விழுந்தது. காலரோ தர்மமோததா, பகவான் நினைச்சான்னா தடுத்து எடுத்திருக்க முடியும். காலரோ தர்மமோததா, காலத்துடைய சுரூபமாகவே அவன் தானே இருக்கான். அதனால அது எப்படி நடக்கிறதோ எப்படி போயிட்டு இருக்கோ போகட்டும், தலையில தேசம் எப்படி இருந்திருக்கிற போது பகவான் என்ன பண்ணால் இந்த சாபம் என்னன்னா நாரதாச்சாரியால் ஓடி வந்து வெளியில கிளம்ப ஊருக்கு கிளம்புறது ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கான். இதே காரணம் வச்சுருவாரு வந்து கூட 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 இருந்து பகவத் பரமான விஷயங்களை எல்லாரை பற்றி பேசுகிற போதும் அவளுடைய குணம் தெரியும். பகவான் கிளம்பிடுவான்னு தீர்மானம் பண்ணி நாரதாச்சாரியால் வந்தாள். அதை எவ்வளோ தூரம் முடியுமோ அனுபவிக்கணும். இதுலேருந்து என்ன தெரியுது, பகவானை ஒரு நிமிஷோடு விடாமல் அனுபவிக்கணும்னு தீர்மானம் பண்ணியிருக்கார் அப்படின்னு. இவா வந்த உடனே வசுதேவா தேவிக்கு என்ன பண்ணா தெரியுமா, நீங்கள் வந்துட்டு எங்களுக்கு ஏதாவது தர்மங்கள் உபதேசம் பண்ணுங்கோ அப்படின்னு. என்ன யாராவது மகான்கள் கண்ணில் பட்டாள்னா அவர்கிட்ட ஏதாவது ஒரு உபதேசத்தை அடையணும், ஏதாவது சந்தோஷத்தை அடையணும். ஊருக்கு வந்திருக்காள், ஒரு பெரிய கண்ணில் பட்டது, ஓ வந்திருக்கீரா அப்படின்னு வாங்க போறாரு. ஆற்று வாங்கும், ஒரு மணி நேரம் நாமசங்கீதம் மட்டும் போங்க, ஆற்றுக்கு வாங்கோ ஒரு மணி நேரம் நான் பகவத்குணம் பண்ணுவோம், ஆற்றுக்கு வாங்கோ ஒரு மணி நேரம் நான் வேத பாராயணம் பண்ணுவோம். நல்ல மகான்களை உபயோகப்படுத்திக்க தெரியணும். பல பேருக்கு அது தெரியாதனால்தான் அந்த நிமிஷம் இருக்கு. சந்திரனை கட்டியை பூஜை பண்ணினா சந்திரவாழ்வன் மகான்களை உபயோகப்படுத்திக்க அது தெரியுது. உடனே எங்களை தர்மோபதேசம் பண்ணுவோம். சில நவயோகி வாக்கியானங்கள் நான் சொல்லி அற்புதமான சரித்திரங்கள் நான் சொல்லி முடிச்சாள் அப்படின்னு சொல்லிட்டு பிரபாச கஷேத்திரத்தை எந்த இடத்துல அந்த சாபத்தால் கோரப்பல் உழைச்சிருக்கோம் அந்த இடத்துக்கு பகவானுடைய குழந்தை எல்லாம் வந்தாள். அங்கே அந்த சாபத்தால் உழைச்சிருக்கே தெரியாது. ஒருத்தர் எல்லா குழந்தையும் வந்தாள். ஒருத்தர் குழந்தையோட பேசிட்டான். கூட்டம் வந்தாலே சண்டை வரும். கூட்டத்தே இருக்கப்படாது. நீ ஞாயிற்றுக்கிழமை கிடையாதா, நீ வெள்ளிக்கிழமை கூட்டம் இருந்ததுன்னா சண்டை தான் வரும். அது மாதிரி ஒருத்தர் ஏதோ விவகாரமான ஏதோ அபிப்பிராய பேதங்கள் வந்தது. கையால் அடிச்சு பார்த்தால் முடியல, சாதனம் தேவைப்பட்டது. இந்த மகான்களுடைய சாபத்தால் முளைச்ச கோரப்பொருள் வந்தது. அதை பிடிக்கொண்டு அடிச்சுட்டு எல்லாருடைய சரித்திரம் பூர்த்தியாச்சு. பகவான் பார்த்தான் எந்த இடத்துல வேலை செய்யறதுங்கிறத புரிஞ்சுட்டாளே, அதுவரை எங்க வேலை செய்யறதுங்கிறத கணிக்க முடியல சுவாமியால. புரிஞ்சுட்டாள் என்ன ஒவ்வொருத்தரை பற்றி சொல்ற போதும் அவனுடைய குணம் தெரியும். சுவாமி என்ன நினைச்சா, சாபம் நம்ம இடத்துக்கு வராது. கோவிந்த புஜகுப்தாயம், பகவானுடைய ஆணைக்கு உட்பட்ட பூமியில மகான்களுடைய சாபம் உள்ள போறாது. ஜனாதிபதி மாளிகைக்குள்ள அரசு பண்றதுக்கு யாரையும் போக முடியாது. சில இடத்துக்கு சில கட்டுப்பாடு இயற்கையானது. அதனால சுவாமி நினைச்சால் இந்த இடத்துல இருந்தா சாபத்துக்கு உள்ள ஒரு சாபம் நாம் இருந்தால் என்ன பண்ணுவோம், அதை அப்படியே வச்சுட்டு கவசமாக ஜாக்கிரதையாக இருந்துடும். சதா அப்படி 200 வருஷம் வரையும் இருந்துருப்போம். சுவாமி என்ன பண்ணினார், எப்போ இந்த இடத்துக்குள்ள வராதோ அது எங்க வேலை செய்யுதோ அந்த இடத்துக்கு நாம போகணும், அதை வாங்கிக்கணும் தீர்மானம் பண்ணி அங்கிருந்து வரேன். பகவான் கூட இருந்தவர் உத்தவர். கூட இருந்தவாளுக்கு ஒருத்தர் ஒரு காரியம் பண்ற போதே எதுக்காக பண்றாங்கிறது நன்னா தெரியும். பகவான் ஒத்தடி சுடிக்க அவராக கிளம்பினான். புரிஞ்சுட்டாங்க. அந்த இடத்த தேடி போறான். தன் சாபத்தை வகிக்கிறதுக்கு பின்னாடியே ஓடி வந்து வாதனசனாயா சொன்னா உத்தமித்தினான். மகர்ஷிகளுக்கும் ஞானிகளுக்கும் யோகிகளுக்கும் நீ மார்க்கம் காட்ட வேண்டாம்,
ஏன்னா அவளே தனக்கு மார்க்கத்தை தேடிப்பாள். பயந்திய மகாராஜனே பிரபந்த கர்மவர்த்த சொல் அழகான பதம். எங்களை மாதிரி உள்ளவன் இருக்கா வருவோம். பிரபந்த கர்மவர்த்த சொல் செஞ்சதை செஞ்சு சாப்பிட்டு செஞ்சு பார்த்துட்டு படிச்சு ஒரு ரவுண்டுக்குள்ளே சுற்றி வந்துட்டு இருக்கோமே. எதையுமே புதுசாக நம்ம எடுத்துக்கிறேன். எதுலையும் போனவனே அப்படியே போனாங்கன்னா கரெக்டாக அது பெருமையாக வேறு சொல்லிட்டு அதான் ஆச்சரியம். என்னோட பேசிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோ, சார் நான் 6:15 வாக்கிங் இறங்குறேன். 6:15 இறங்குறேன்னா 6:40 தெரு மலையில நான் பார்க்கலாம். கடிகாரத்தை நீங்க திருப்பி வச்சுக்கலாம். பெரிய பெருமையா சொல்லிப்போம். ஆச்சரியம். பெரிய பெரிய பெருமையா சொல்லி அனைவருக்கும் பிரம்மந்த கர்மவர்த்த அதாவது என்னாச்சு ஒரே ரவுண்டுல ஒரே மாதிரி வந்து பிரபந்த கர்மவர்த்வசு அங்கோ அரையா சொன்னாக்கா நம்ம எப்படியெல்லாம் எடிச்சிருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கவே இல்லை. நாம நிறைய இடத்துல பிரபந்த கர்ம வர்த்த ஒரு கோடை போட்டுட்டு அதுக்குள்ள சுற்றி சுற்றி வந்துருக்கோம். பிரபந்த கர்ம வர்த்த சொல்கிறாரு சொல்ற போது எப்படி இருக்கும் தெரியும். பிரகலாதன் செக்குமாடு மாதிரி இருக்கான் மனுஷன். அற்புதமான திருஷ்டாந்தம். செக்குமாடு இருப்பாங்க. ஒரு ரவுண்டுக்கு 23 நிமிஷம் ஆகும்னா அடுத்த ரவுண்டுக்கும் 23 நிமிஷம் தான் ஆகும். அது 22 பண்ணிக்காது, 24 பண்ணிக்காது. ஒரே கணக்கில் வருது. அதே மாதிரி ஒரே கணக்கில் சுத்தின்னு இருக்கான். கீழே சொன்ன மாதிரி கரெக்டாக 6:40 நீங்கள் திருப்பி வச்சுக்கலாம். நான் கச்சிதமாக 7:06 காஃபி சாப்பிட்டுவேன், 8:06 டிஃபன் பண்ணணும் எதுவும் சொல்லிட்டு இருக்காது. கச்சிதமாக டைம் போட்டுட்டு இதே பரியாசம் பண்ணினான். செக்கு மாடு மாதிரி ஒரு ரவுண்டுக்குள்ள வந்துருக்கான். பிரபந்த கர்மவர்த்த அப்படின்னு விஷயம் பரியாசம் பண்ணினான். பிரகலாதம் பரியாசம் பண்ணினாங்க. அந்த மாதிரி சுத்தின்னு இருக்கவங்க என்ன சாப்பிட்டு பார்த்தா பூஜை பார்த்துட்டு சுத்தியில் வந்த இடத்துல வந்து இந்த மாதிரி உள்ள எங்களுக்கு நீ தான் வழிகாட்டணும். ஞானிகளுக்கு நீ வழிகாட்ட வேண்டாம். அவன் தனக்கு தானே தெளிவான். நீ எங்களுக்கு வழிகாட்டணும் சொல்லி நிறைய உபதேசம் பண்ண. தேகமாத்தியம் சுலபம் சுதுர்லபம் பிரபம் சுகல்பம் குரு கர்ணதாரம் மயானுகூலேன நபஸ்வதேதிகம் மமஹம் பவாப்திம் ததனே சாத்வா. இந்த சரீரம் இருக்கின்றதே மனுஷ சரீரம் ஆத்தியம் சுலபம் சுதுர்லபம் ரெண்டும் இருக்கு. சுலபம் சுதுர்லபம். இந்த சரீரம் சுலபத்தில் கிடைக்காது. மனுஷன்மா கிடைக்காதுங்கிறது சாஸ்திரம் பார்க்க வேண்டாம். ஒரு வீட்டில் எத்தனை இரும்பு இருக்கு, எத்தனை ஈ இருக்கு, எத்தனை கொசு இருக்கு, எத்தனை புழு இருக்கு, எத்தனை பூச்சி இருக்கு, அதை பார்த்தாலே போதும் மனுஷன்மா எவ்வளவு சுலபம் இருக்கு அப்படிங்கிறது. சுலபம் சுதுர்லபம் பிரபம். மனுஷன் என்ன பண்ண தெரியுமா, அந்த சரீரத்தை பிரபம் சுகல்பம் நல்ல திருடமான ஓடமாக்கிக்கணும். இந்த சரீரத்தை திருடமான ஓடமாக்கிக்கணும். பிரபம் சுகல்பம். ஓடம் வந்துன்னா என்னென்ன தேவையோ அதெல்லாம் வேணும். குரு கர்ணதா ஆச்சாரியனுடைய வாக்க
கர்ணதாரம், அதாவது பாய்மரம் ஆக்கிக்கணும். ஓடத்துக்கு பாய்மரம் ரொம்ப அவசியம். பாய்மரம் ஆக்கிக்கணும். மயானுகூலேன நபஸ்வதேவிதம், என்னுடைய அனுகிரகத்தை காத்தாக்கிக்கணும். ஆகிட்டு அழகாக கரையேறணும். ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தை பாய்மரமா, இதுக்காக பாய்மரமா ஆச்சாரியன் அனுகிரகத்தை சொன்னால் தெரியுமா, எந்த பக்கத்திலேருந்து காத்தடிச்சாலும் ஓடம் முழுவன் திருப்பி பாய்மரத்தை திருப்பி வச்சு கரையேற்றுவான். இவன் தெற்க போகணும், தெற்கே காத்து வருதுன்னு வச்சுக்கோ, பாய்மரத்தை திருப்பி தெற்கு நோக்கி போக அப்படின்னு இருக்கான். அதனாலதான் குரு சொன்னான், தெய்வபரம் மாறுதலா இருந்தா கூட அவா சரி பண்ணி அழகா கரையேற்றி விட்டுருவான். பிரபம் சுகல்பம் தானே பெரியவாழ அழகா கரையேற்றி விட்டுருக்கான். சுரு பண்ணி நாங்கள் என்ன பண்ணிடுவோம், நமஸ்காரம் பண்ணிருப்போம். அது பக்தியோட பண்ணோமா, கடமையை பண்ணோமா, அதோட தீர்மானமா சொல்ல தெரியாது, ஏதோ பண்ணிடுவோங்களா. பிரபம் சுகல்பம் குரு கர்ணதாரம் மயானுகூலேன நபஸ்வதேரிதம் பொம்மான் பவாப்திம் நதரேச்சாத்மா. அப்படி ஆச்சாரியனுடைய வாழ்க்கை பாய்மரமா பண்ணி என்னுடைய அனுகிரகத்தை காத்தா வச்சுட்டு கரையேறணும். அந்த சரீரத்தை உபயோகப்படுத்திட்டு அப்படி உபயோகப்படுத்திக்காம இருந்தான்னா அவன் தான் ஆத்மஹத்தியை பண்ணிட்ட பாபி, தற்கொலை பண்ணிட்ட பாபி. தற்கொலை பண்ணிக்கிறதுனா ஏதோ கயத்து தொகுதி தற்கொலை நடத்திட்டு இருக்கான். சரீரத்தை முறையோடு நீ உபயோகப்படுத்திக்கலைன்னா அதுவே தற்கொலை பண்ணிட்டுதான்டா. சொல்றேன் சொல்லி உபதேசம் பண்ற போது சுவாமி உபதேசத்துக்கு ஒரு லட்சணம், அப்படி கால் மேல கால் போட்டு இடத்த கால தொங்க போட்டு அப்படிதான் கவனோபதேசம் பண்ணா. அது மாதிரி பண்ணி இருக்கிற போது இந்த குண்டு எடுத்து வச்சானே வேணாம், ஒரு பல்லாங்க ஒரு மைலு கரண்டை தாரத்தில் பார்த்தோன்னா அது இங்கேருந்து எடுத்தாலும் காட்டுவான். 2 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும். அவளால முடியும், நம்மளால முடியாது. நம்மளால இங்க இருக்கிற தீர்த்தத்துக்குள்ள கொட்டுடுவோம், நமக்கு அது சாப்பிடுறதே கிடையாது. அவளால முடியும். 1.5 மைல் கரண்டேன்னு பார்த்தா அவன் என்ன சொல்லுது, பகவானுடைய சரணம் திவ்ய சரணம் சகச்சுவேன் சிவந்த சரணம். அதனால ஏதோ பறவைன்னு நினைச்சாங்க அவன். அங்கேருந்து லோகத்தை எடுத்து விட முழங்கால் உள்ள வந்து சரீரத்துக்குள்ள போற. அங்கேயும் வந்து பார்த்தா பகவான் உள்ள போய் சரணத்தில் வந்து பிரார்த்தித்தான். இந்த இடத்துல தன் காரணத்தை சொல்றாள் சுவாமி, உன்னை குறை சொல்லி பிரயோஜனம் இல்லைடா. ஏன் தெரியுமா, மகான்கள் சொல்ற போது உன்னுடைய குடும்பமே போயிடும் அப்படின்னா சொல்லித்திருக்காள். குடும்பம்னு வந்தா நானும் ஒருத்தன் தானே, அது சுத்தி காலத்துக்காக சுவாமி தாயத்துலாம் இல்லையா. சராக்கரம் போட்டு விளக்கிருக்க வேண்டாம் பகவானை. பகவானை தவிர மீதி பேர்கள் சொல்லணுமா வேண்டாமா, சொல்லலையே. கோபதாபம் தான் என்ன பேசணும்னு தெரியாது, அது சுத்தி காலத்துக்காக சுவாமி வாங்கிட்டான். அவன் வைகுண்டம் அனுப்பிச்சிட்டு தான் வைகுண்டம் போறதுக்கு முன்னாடி தன்னை அடித்தானே அவனுக்கு வைகுண்டம் கொடுத்தாங்க. ஆளை கொடுத்துட்டு பகவானும் அழகா தன் ஊருக்கு போய் சேர, தன் ஊருக்கு போய் சேர்ந்தாலும் தோற்றத்தை உண்டு பண்ணிட்டு ஸ்ரீ பாகவத புஸ்தகத்தை கொண்டு வந்து புரிஞ்சுட்டான். பிரத்யக்ஷ கிருஷ்ணயேகி, பாகவத புஸ்தகமே கிருஷ்ணனுடைய சுரூபம். அந்த புஸ்தகத்தை கொண்டு வந்து புரிஞ்சுட்டான் அப்படின்னா சொல்லி மேற்கொண்டு திருத்திரெல்லாம் சொல்லிட்டு பிரம்மனிட்டாள். இன்னொரு 1/2 மணியில் பிரம்மனிட்டாள். இப்போ 1/2 மணி இல்லை, இன்னொரு 1/2 மணியில் உன்னை வந்து தக்ஷகன் கடிக்க போறான்டா. வேதாந்த பரமா உபதேசம் பண்ணி அதெல்லாம் வெறும் கற்பனை சொல்லிட்டு என்கிட்ட பாகவதங்கிட்ட உன் சரீரம் விஷாக சாம்பலாம் போறதை பார்த்து நான் உட்காந்துக்க மாட்டேன், நான் கல்விட போறேன்னு சொல்லி அதை நமஸ்காரம் பண்ணி சித்தோ சனுகிரகோசி விடாம பாகவதத்தை விரடிச்சு ஹிருதயத்தில் பகவான திரும்பியா பண்ணிட்டேனே, என்னுடைய சரீரத்தை எத்தனை பாம்பு கடிக்கட்டுமே எனக்கு என்ன நஷ்டம். இவன் தெரியும் சொன்னான். பாகவதத்தை ஆரம்பத்தை கேட்டவாட தெரியும். ஆரம்பத்தும் போது ராஜா அழுதான், பிரம்மரட்சா தெரியும் சொன்னாள். என்னடா பெரிய விஷயம், பாகவதம் வைக்கி அனுகிரகம் பண்ண நேடாளரே அழுது ராஜா. தைரியம் சொன்னது பிரம்மரட்சா. பாகவதம் முடிக்கிற போது பிரம்மரட்சா கலைந்து இருக்கிறார், அவனுக்கு மேல அனுகிரகம் பண்ண முடியலையேதான்.
ராஜா தைரியம் தான். நீங்க எதுக்கு கலங்கணும், நான் தயாரான இருக்கேன். அதான் உத்தமாவுடைய அடையாளம். தனக்கே தைரியம் சொல்ல முடியாத முறையில அப்படி ஒருத்தி நடத்துவாள் மகானுடைய அடையாளம். பிரம்மோற்சவம் கல்வி போன உடனே விஷாக்கிலே ராஜாவுடைய சரீரம் பஸ்வனமாக வைகுண்டத்திலேருந்து விமானம் வந்து வைகுண்டம் போனால் அந்த சித்தங்கள்லாம் சொல்லி மீதி சித்தங்கள்லாம் சொல்லி முடிச்சுட்டு சூத புராணிகள் முடிக்கணும். இப்ப பிரம்மச்சார் சொன்ன கதையை ராஜாக்கு சொல்லி முடிச்சுட்டாள். இதை வாங்கி சூத புராணிகள் சொல்லிட்டு இருக்காளே சௌனகாதி மனுஷனுக்கு, அந்த கதையை முடிக்கணுமே. அதனால அதுக்குள்ள வந்தாள். நமோ பிரம்மண்ய தேவாய நமோ தர்மாய மஹதே நம கிருஷ்ணாய வேதசே ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतानि. ஒரு வாரமா விடாம பாகவத் இருக்கேன். நமோ கந்தாட்சர பாடம் தர்மான் வக்ஷ்யாமி சாஸ்வதானி, தமிழ்நாட்டு பாடம். இதெல்லாம் இந்த புத்தகத்தில் வட இந்திய பாடத்தில் இருக்கும். தமிழ்நாட்டு பாடம் எதை சொன்னாலும் ஒன்றும் தப்பு இல்லை. அந்த பாடம் கந்தான் வக்ஷ்யாமி சாஸ்வதானி அப்படிங்கிறது எங்கள் பாடம். இந்த கந்தாட்சர புத்தகம் எங்க இருக்குன்னு தெரியல. தீட்சையோட சொல்லுங்க, புத்தகமே கிடையாது, கிடைக்கிறேன்னு பிடிச்சு முடிக்கிறோம். என்ன அழகா முடிக்கிறான் தெய்வம். மகர்ஷிதான் நான் ஏதோ பெருசா பாபதான் சொல்லிட்டே நினைக்காதீங்கோ. 3 விஷயத்துடைய பெருமையை எவ்வளவு சொன்னாலும் சொல்லியாச்சு சொல்ல முடியாது. எவ்வளவு பேர் எவ்வளவு தடவை எப்படிதான் சொல்லட்டும், கேட்டாச்சின்னோ சொல்லியாச்சுன்னோ சொல்ல முடியாது. 3 விஷயத்துடைய பெருமை. எந்த 3 நாள்? நமோ தர்மாய மகதே, வேதோக்தமான தர்மத்துடைய பெருமை. எவ்வளவு பேர் எப்படியெல்லாம் சொல்லட்டும், எப்படியெல்லாம் எழுதட்டும், சொல்லியாச்சு கேட்டாச்சு சொல்ல முடியாது. அப்புறம் கிருஷ்ணன் இருக்கா, அதனால மீதி பேரை தாக்கி சொல்லக்கூடாது. அவர் ரொம்ப இதுவாக இருக்கார். ஒரு இடங்கள் பண்ணாம அனுகூலமாக இருக்கார். நான் இதை ரொம்ப தர்மம்ங்கிற சொல்லு இந்து மதத்துல இருக்கு, மீது இந்த மதத்தே கிடையாது. அதை சொல்லலாம். அது ரொம்ப அனுகூலமாக இருந்தான். ஒரு இடங்கள் பண்ண கிட்டக்கே வந்து இல்லையா, எல்லாரும் நல்லவாதான்னா சில சத்துக்களுக்கு வளர்ந்த எல்லாரும் நல்லவாடா தான் இருக்கா. தர்மம்ங்கிற சொல்லும் இந்துக்களுக்கு தான் சொந்தம். நமோ தர்மாய மகதே. நிறைய பண்டிகைலாம் கொண்டாடுவோமே. எவன் சொன்னாங்க நேற்று கவுன்சில் பையன் சொல்றது, 20 வருஷமா அடிக்கடி வார்த்தை ஏதாவது மாதம் ஏதாவது நடந்துட்டே இருக்கு. 20 வருஷமா எனக்கு தெரியும். யாரு கவுன்சிலர் அப்ராமணர் 20 வருஷம் நடந்துருச்சாங்க அவர் வீட்டில். எனக்கு வந்து சக்திவேல் கொடுத்த மாதிரி சொல்லுது. நிறைய எல்லாத்தையும் அனுபவமாக இருந்துருக்காங்க. ஒரு இடத்துல பண்ணுறாங்க. ஆனால் இந்துக்கள் ஏதாவது பண்ணுவார். அவ்வளோ நமோ தர்மாய மஹதே நமோ கிருஷ்ணாய வேதசே. தர்மத்துடைய பெருமை எவ்வளவு சொல்லட்டும், எவ்வளவு பேர் சொல்லட்டும், சொல்லியாச்சு சொல்ல முடியாது. 2வது நம கிருஷ்ணாய வேதசே. பகவான் ஸ்ரீனிவாசனுடைய பெருமை எவ்வளவு பேர் எப்படிதான் சொல்லட்டும், சொல்லியாச்சு கேட்டாச்சு சொல்ல முடியாது. பிராமணேபியோ நமஸ்கிருத்திய. மகான்களுடைய பெருமையை எவ்வளவு பேர் எப்படியெல்லாம் சொல்லட்டும், கேட்டாச்சு முழுக்க சொல்லியாச்சு சொல்றவனும் சொல்ல முடியாது, கேட்கறவனும் கேட்டாச்சு சொல்ல முடியாது. இந்த 3ம் எல்லை இல்லாதது. அதுதான் பாரத தேசத்துடைய பெருமை. அப்படி சொல்லிட்டு சங்கராத்தியாயம் தீர்வு. சங்கிரகாத்தியாயம்னு பாகவத சொல்லப்பட்ட அத்தனை சரித்திரத்தை சுருக்கமா ஒரு தடவை சொல்லி முடிக்கிறார். ஏன் தெரியுமா? ராஜா பரீட்சத்துக்கு 7 நாள்ல முழுவா சொல்லிட்டார். அந்த சூத புராணத்தில் சௌனகாதிகள் சொல்ற போது யாகத்துடைய மத்திய, அதனால யாகத்துக்கு தான் பிராதானியம். அந்த தெரிவிக்கதான் வருஷக்கணக்காக சொல்லியிருக்கார்.
வருடக்கணக்காக நடக்கிற போது சில நாளைக்கு வந்திருக்கலாம், சில பேர் வர முடியாமல் இருக்கலாம், சில பேர் மறந்துருக்கலாம். இல்லை நான் நடக்கிற போதே எல்லாரும் எல்லா நாளும் வந்தாலும் சொல்ல முடியாது. இவன் குழந்தைகளே நீங்க தானே வந்திருக்கான், குறைய சொல்லலை, முதல் சொல்ல நல்ல சந்தை மாற்றி மாற்றி ஏதாவது வைதிக சம்பந்தமாகவும் மத சம்பந்தமாக நிறைய கேள்வி கேட்டு அதுக்கு ஆன்சர் சொல்லு. அரசியல் சம்பந்தமா நிறைய விஷயங்கள்லாம் அவன்கிட்ட கேட்டு தான் வாங்குவேன். கீழே சொன்னேனே, அம்பேத்கர் சம்ஸ்கிருதம் தேசிய பாஷையாகணும் சொல்லியிருக்காரு சுவாமி. அது என்ன எடுத்து கொடுத்தாங்க, நீ கூட போடுன்னு சொல்லுங்க. சில பேர் சம்ஸ்கிருதிய இடையே ஒரு அம்பேத்கர் நினைச்சிருக்காங்க, சம்ஸ்கிருதம் தேசிய பாஷையாகணும் பேசியிருக்காங்க. அன்னைக்கு இருந்த தலைமை ஏற்றுக்க மாட்டேங்குது. அதுதான் போனாங்க காலமாச்சு. அவர் ஒன்றும் விரோதி இல்லை, நமக்கெல்லாம் விரோதியா காட்டினோம் அந்த பசங்கள்லாம் வந்து. இல்லைன்னா அம்பேத்கருக்கு பிராமணன் பேர், அதான் ஆச்சரியம். அம்பேத்கர் நம்ம பிராமணன் பேர் இது. அதெல்லாம் பிராமணன் பேர், அவர் பிராமணன் தான் தூக்கி விட்டான். அதனால அம்பேத்கர் அந்த பேரை வச்சுட்டார் தனக்கு. அவரை போய் பிராமண தேசம் திருப்பி விட்டு சம்ஸ்கிருத ரீதியாக சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் கொடுக்க போகிறாங்க. இன்னும் கிடைச்சது முன்னாடியே ஒரு தடவை நான் வாட்ஸ்அப்பில் கொடுத்துட்டேன். மறுபடியும் நீ கொடு அப்படின்னு சொல்லிக்கிறேன். தெரியாது எதை வேணா சொல்லியிருக்காள். எனக்கு சம்ஸ்கிருதத்தை நான் எதிரியல்ல, ஹிந்து மதத்தில் சில சடங்குகள் எனக்கு பிடிக்கலை, அதனால அதை தான் நான் எதிர்க்கிறேன் தவிர வேற எதையும் நான் எதிர்க்கலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பாபேல் வேணும்னு பிராமணனுக்கு எதிரியாக திருப்பி விட்டு எல்லா பாடுபடுத்திட்டு இருக்காங்க. இவன் வேணா வாட்ஸ்அப்பில் வருது, வேணா பாருங்க. நான் தேதி போட்டு சொல்லிதான் 1949 மே மாதம் 9ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதிக்குள்ள பேசியிருக்கார். அந்த அளவுக்கு சொல்லிதான் எடுத்து கொடுக்க சொன்னேன். ஏதோ சொல்லியிருக்காரு எடுத்து கொடுன்னு பொதுவாக சொல்லுது. 9ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதிக்குள்ள 49 மே மாதம் சொல்லியிருக்கார். தேடி எடுத்து கொடுன்னு எடுத்து கொடுத்தாரு. பிரம்மணேभ्यो நமஸ்கிருத்யே தர்மான் லக்ஷ்யாமி சாஸ்வதானி. 3 விஷயம், தர்மங்களுடைய பெருமை, பகவான் கோபாலுடைய பெருமை, இந்த 2ஐயும் நமக்கு புரியபடியா பண்றாளே மகான்கள் அவளுடைய பெருமை. இந்த 2 இருக்கு புரிஞ்ச மாதிரி நமக்கு திரும்ப 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 போதிச்சு நம்ம மனசுல இருக்க அழுத்தெல்லாம் எடுத்து அழகா புரியபடியா பண்றாளே அந்த மகான்களுடைய பெருமை. இந்த 3 எவ்வளவு சொன்னாலும் சொல்லியாச்சு. சொல்லப்படியாக சொல்லிட்டு சங்கராத்தியாயம் பாகவத முழுக்க சுருக்கமாக சொல்லி சங்கராதிகளால் கூப்பிட்டாள். நீங்கள் சத்ரயாகம் பண்ணுகிறீர்கள் என்று கேள்விப்பட்டு நெய்ய தரிசனத்திற்கு வந்த எனக்கு வியாசபீடம் கொடுத்து பல கேள்விகள் கேட்டபோது அதற்கு பதில் சொல்லும் யாகமாய் பாகவதத்தை நாரதாச்சாரியால் வியாசருக்கு உபதேசம் பண்ணின அற்புதமான சரித்திரம் பாகவதம் அப்பா பண்ணிருக்காள்னு தெரிந்தவுடனே பிரம்மனிஷ்டாள் தானாகவே வந்து பாகவதம் வாங்கின்ற சரித்திரம். ராஜா பரீட்சித்து கங்காதீரம் வந்த சரித்திரம் சொல்லும் வியாஜமாய் மகாபாரதத்தை ஆரம்பிச்சு நடந்த சண்டையெல்லாம் சொல்லி பகவான் தர்மபுத்திரனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு பீஷ்மன் முகமாய் பல தர்மங்களை உலகத்துக்கு கொண்டு வந்த புண்ணிய சரித்திரம். ராஜா பரீட்சித்து பிறந்த சரித்திரம் இதெல்லாம் சொல்லி கொஞ்ச நாள் அவனுடனே பகவான் தன் ஊருக்கு கிளம்பிட்டான். தெரிந்தவுடனே இனிமே கலி பிறந்துடுத்து நாம் இருக்கப்படாத தீர்மானம் பண்ணி சொர்க்காரோகணம் பண்ணினாள் தர்மபுத்திரர். அந்த சரித்திரம் சொல்லி ராஜா பரீட்சித்து தேசத்தை பரிபாலனம் பண்ணி வர ஒரு சமயம் கலி புருஷன் விபரீதமான காரியத்தில் ஈடுபட்ட போது அந்த கலியை அடக்கி வச்ச புண்ணிய சரித்திரம். இன்னொரு சமயம் காட்டுக்கு போயிருக்கிற போது மனசு இடலி ஒரு மகான் கிட்ட அபச்சாரப்பட அவருடைய பையன் மூலமாய் 7ஆம் நாள் பாம்பு கடித்து மரணம்னு சாபத்தை அடைய அதை தெரிஞ்சு எல்லாத்தையும் உதவிட்டு கங்கா தீரத்தில் வந்து மகான்களை சரணம் அடைய
பிரம்மனிஷ்டாள் எதிர்பார்க்காமல் வந்து பாகவதம் ஆரம்பித்து பிரபஞ்சத்துடைய சிருஷ்டி சொல்லி மனுடைய பரம்பரை ஆரம்பித்து பகவான் யஜ்ஞவராகனாய் அவதாரம் பண்ணின சரித்திரம், தாக்ஷாயணி சரித்திரம், சிவநாம வைபவம், பார்வதி கல்யாணம், துருவனுடைய சரித்திரம், துருவனுடைய பரம்பரை சொல்லி அந்த பரம்பரையை முடிச்ச புண்ணிய சரித்திரம் 5வது ஸ்கந்தம் பூகோள வர்ணனங்கள்லாம் சொல்லி நரக வர்ணனம் வர்ணிச்ச போது அதிலிருந்து சந்தேகம் வந்து ராஜா கேள்வி கேட்ட போது பகவான் நாம சொன்னவனுக்கு நரகம் ஏதா அப்படின்னு அஜாமனுடைய சரித்திரம், விருத்ராசுர வதம் இதெல்லாம் சொல்லி பிரஹ்லாதனுடைய சரித்திரம், வர்ணாசிரம தர்மம், பகவான் இந்திரத்யும்னனான கஜேந்திரனுக்கு பரமானுக்கிரம் பண்ணின சரித்திரம், அமிர்த மதனம், மகாலட்சுமி பரிணயம், தன்வந்தரி அவதாரம், மோகினி அவதாரம், இந்த சரித்திரங்கள்லாம் சொல்லி பகவான் வாமனாவதாரம் பண்ணி மகாபலிட்டு போய் 3 அடி யாச்சகம் கேட்ட புண்ணிய சரித்திரம், பகவான் மத்ஸ்யாவதாரம் பண்ணின சரித்திரம், சூரிய வம்சம் ஆரம்பித்து பல தார்மிகாவுடைய சரித்திரம் சொல்லி பகவான் இந்த குடும்பத்தான் பதித பாவனாய் பகவான் பதித பாவனாய் ஸ்ரீராமனாய் அவதாரம் பண்ணினார்னு ராமாயணத்தை சுருக்கமாக சொல்லி சந்திரவம்சம் ஆரம்பித்து தேவதைகள் பகவானை பிரார்த்திக்க சுவாமி அதனை அங்கீகரித்து தேவகியை வழியாக வச்சென்று பகவான் பாரத தேசத்தில் அவதாரம் பண்ணி நந்தகோகுலம் வந்து சேர்ந்த புண்ணிய சரித்திரம், நந்தகோகுலத்தில் பல லீலைகள்லாம் பண்ணி பரமானுக்கிரம் பண்ணின சரித்திரம், பிரம்ம மோகனம், வத்ச பரிபாலனம், இந்த சரித்திரங்கள்லாம் சொல்லி ராசக்கிரீடை, ராசபஞ்சாத்தியாயி அக்ரூரன் மூலமாய் பகவான் மதுரா பண்டம் வந்து சேர்ந்த சரித்திரம், கம்சனை அனாயாசமாக நிகிரகிச்ச புண்ணிய சரித்திரம், அவ அப்பாவிடம் ராஜ்யத்தை ஒப்படைச்சுட்டு குருகுல வாசம் பண்ணி பகவான் 64 கலையும் முழுமையாக அத்தியனம் பண்ணின புண்ணிய சரித்திரம். பிறகு உத்தவரை கூப்பிட்டு கோவிலுக்கு தூது அனுப்பிச்சு உத்தவர் கோவிலுடைய பக்தியை பார்த்துட்டு வியந்து நின்று அற்புதமான சரித்திரம். துவாரகாபட்டினத்தை நிர்மாணம் பண்ணிட்டு பகவான் அங்கு தன் பந்துக்கள் அனைவரையும் யோக மார்க்கத்தாலே அழைச்சி வந்து துவாரகாபட்டினத்தில் இருக்கும் பொழுது அங்கு ருக்மிணி போன்ற பல பத்திரிகளை விவாகம் பண்ணிட சரித்திரம். சந்தான கோபாலனாய் பகவான் பிரார்த்திச்ச புண்ணிய சரித்திரம். அந்த பகவான் ஸ்ரீவாசன் சந்தான கோபாலனாய் பிரகாசிச்ச போதிலும் அந்த குடும்பத்திலும் மகான்களுடைய சாபம் உள்ள போந்த சரித்திரம். அதை வச்சுட்டு பகவானுடைய குடும்பம் சுருங்க ஆரம்பிச்ச உடனே பகவான் அதையே காரணமா வச்சுட்டு தான் தன் உலகத்துக்கு கிளம்பினா மாதிரி ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணிட்டு பாகவத புஷ்பத்துக்குள்ளே வந்து அந்த தியானத்தை அடைஞ்ச அந்த சரித்திரம். ராஜா பரீட்சித்துக்கு பிரம்மனிஷ்டாள் அபய பிரதானம் பண்ணி புண்ணிய லோகத்தை கற்பிச்ச புண்ணிய சரித்திரம். இதெல்லாம் சொல்லி ஹே சௌனகாதிகளா, எந்த மகான்களுடைய சாபத்தை அடைஞ்சவன் கீழே நரகத்துக்கு போய்தான் ஆகணுமோ, தப்பிக்க முடியாதோ, அந்த மாதிரி சாபத்தை அடைஞ்ச ராஜா பரீட்சித்தை 1 வாரம் விடாமல் பாகவதம் சொல்லி கீழே போக வேண்டிய ராஜா பரீட்சித்தை திரும்பி வராத வைகுண்டத்துக்கு எந்த பிரம்மரட்சாளான புஷ்பாச்சாரியால் அனுக்கிரம் பண்ணி அனுப்பி வைச்சாலோ அந்த யோகீந்திராளான சுகாச்சாரியால் தான் எனக்கு அங்கதி நமஸ்காரம் பண்ணலாம். யோகீந்திராய நமஸ்தஸ்மை சுகாய பிரம்மரூபிணே சம்சார சர்ப்பதஷ்டம் யா
விஷ்ணுராதமூச்சது அனுகிரகம் பண்ணினாலும் பார்த்தா போறாது, விஷத்தை அமிர்தமாக்கிறாள். கீழே போக வேண்டியவரை மேலே அனுப்பிச்சாள். அதனால்தான் பாகவத்துக்கு தனி பெருமை. பாகவத்தில் சுவாமி தன்னூர் போயிட்டான்னு இருக்கு. அதனால 2-3 நிமிஷத்துல கிருஷ்ணாவதார சொல்லி முடிக்கிற வழக்கம். 2 நிமிஷம் கிருஷ்ணாவதார சொல்லி பூர்த்தி பண்றோம். தேவைக்யாம் தேவரூபிண்யாம் விஷ்ணு சர்வகுஹாசயா ஆவிராசீத் யதா ப்ராச்யாம் திஷீந்துரிவ புஷ்கலா தமத்புதம் பாலகமம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதாயுதம் ஸ்ரீவத்ஸலக்ஷ்மம் கணசோபிகௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திரபயோதசோபகம் மகாரவைடூர்யகிரீரகுண்டல பகவான் தேவிக்கு ஒரு காரணமா வச்சுட்டு பூலோகத்துக்கு வந்து சேர்ந்தாண்டா. எப்படி கிழக்கு திக்க காரணமா வச்சுன்னு சந்திரன் வருவனோ அது மாதிரி அப்படி சொல்லி எப்படி ஒரு வந்து புறக்க முடியுமாறு சங்கம் சக்கரம் கதை பத்மம் காஞ்சி நோபுரம் ஸ்ரீவத்சம் பிரமாரி இப்படிங்காவது ஒரு குழந்தை பிறக்க முடியாது. ஒரு கூட அம்மா தேவிக்கு ஒரு திரையா வச்சுன்னு வந்தாள். அப்படி சொல்லி வசுதேவனுடைய சகாயத்தால் நந்தகோகுலம் வந்து சேரேன். நந்தகோகுலம் வந்த உடனே மகாலட்சுமி வந்துட்டாளாம். பகவான் இருக்கிற இடத்துல ஒரு வினாடி பெரிய மாட்டாள் மகாலட்சுமி. ததாரபியனந்தஸ்ய பிரதஸ்தரதிவானி ஹரே நிவாசாத்மகணேஹி ரமாக்கிரீடா. மகாலட்சுமி 16 தலையோட நர்த்தனம் ஆடினாள் நந்தகோகுலத்தை. ஸ்ரயத இந்திரா சிஸ்வதத்திலேயே பின்னாடி சொல்லப்படுறாள். இந்த 2 இடத்துல பர்மனண்டா வசிக்க ஆரம்பிக்கிறாள் மகாலட்சுமி அப்படின்னு கோவில் சொல்லப்படுறாள் பின்னாடி. அப்படி பகவான் இருக்கிறது மகாலட்சுமி தானே வராள். அப்படி அனுகிரகப்படுத்தி பிரகாரம் இதில் ஈடுபட்டவாள் எல்லாருக்கும் பகவான் நித்திய மங்களமும் சக்கரத்தை கொடுக்கட்டும். நாளைய ப்ரோக்ராம் எல்லாமே பகலோடு முடிய போகிறது. மறுபடியும் ஒரு தடவை நடக்கிறேன். நாளைக்கு 5:30 மணிக்கு பாராயணம் ஆரம்பம். 1 மணி நேரம் பாராயணம் நடக்கும். 1 மணி நேரத்துக்கு மேலே கூட போகலாம். 6:30 மணிக்கு பாராயணம் பூர்த்தியாகும். அதுக்கப்புறம் லௌகிக்கம் இருக்கேன் உத்தராங்கங்கள் ஆரம்பம் நைவேத்தியம் அதெல்லாம் 7 மணிக்கு முடிவா இருக்கும். ஒரு 1/2 மணி கேப் கொடுத்துட்டும் 7லேருந்து 9 வரை ருக்மிணி கல்யாணம் உபன்யாசம் நடக்கும். இங்கே கல்யாணமாக பூர்த்தி பண்ணோம் இல்லையா, ருக்மிணி கல்யாணம் பிரவர்த்தனம் 7லேருந்து 9 வரை. அதுக்கப்புறம் ஆர்த்தி பண்ணி சாஸ்தானம் பண்ணி எல்லாரும் யார் வேணாலும் அபிஷேகம் பண்ணிக்கலாம். எங்களவா நாங்கள் தானும் கிடையாது, யார் வேணாலும் வந்து அபிஷேகம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம். 10:30 மணிக்கெல்லாம் எல்லாம் போடுற மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எல்லாரும் எல்லாத்துலேயும் கலந்துட்டு பகவத் பிரசாதத்தை அடையிலும் கேட்டு பூர்த்தி பண்ணிக்கிறோம். கோபிகா ஜீவனஸ்மரணம் சத்குரு சுவாமினா ஆஞ்சநேய சுவாமினா. குருமூர்த்தி மாமா அப்படியா? அங்கே